ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் எது வரைக்கும் பார்த்து நிறுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின் வந்து கேபிட்டல் அசெட் வந்து பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு கொடுத்திருந்தா என்ன? ஃபர்ம் வந்து பார்ட்னர் கொடுத்திருந்தா என்ன? அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்றேன். ஃபர்ம் வந்து பார்ட்னர் கொடுத்திருந்தா என்ன அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த எக்ஸாம்பிள் மட்டும் நான் இப்போ ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனதர் நியூ டாபிக் தான். விச் மீன்ஸ் வந்து எப்படின்னா செயின் லிங்க் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஒரு ஒரு டாபிக்கு ஒரு ஒரு மாதிரி போகும் கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஓல்டா இருக்கிறத பார்த்துட்டு வந்ததா புரியுமா அப்படின்னு கேட்டா பேசிக்ஸ் மட்டும் காமனா பார்த்துருக்கணும். நேற்று கிளாஸ் பார்க்கல அப்படின்னாலும் இன்னைக்கு இது புரியும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ ரெக்கார்டர் செஷன் பட் ஆனால் ரெக்கார்டர் செஷன் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபைனலா லிங்க் இருக்கும். கடைசியில டிரெக்ஷன்ஸ்லாம் நம்ம படிக்கும் போது இது மொத்தமே படிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அங்க டிரெக்ஷன்ஸ் வந்து அவைல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதுக்காக நீங்க மொத்தமா படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இது செப்பரேட் டாபிக் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் ஆன் டிரான்ஸ்ஃபர் பை வே ஆஃப் கம்பல்சரி அக்விசேஷன். இந்த கம்பல்சரி அக்விசேஷன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னன்னா இப்போ ஹைவே பண்றாங்க, ஹைவே போடுறாங்க, ரோட் போடுறாங்க, அப்படி இல்லைன்னா ரயில்வே ட்ராக் போடுறாங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போடுற வழியில நம்ம வீடோ இல்ல சம்திங் நம்ம லேண்டோ இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அக்வயர் பண்ணிக்கும். ஏன்னா அந்த வழியா தான் போய் ஆகணும் அப்படின்றதுனால கம்பல்சரியா அக்வயர் பண்ணிக்கும். அப்படி அக்வயர் பண்ணுது அப்படின்னா அப்போ அதுக்கு சில காம்பன்சேஷன் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ரைட்டா? சில அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னா இப்போ இன்கேஸ் நம்ம அதை வித்திருந்தாலும் அதே தானே நடந்திருக்கும். அங்க ரயில்வே ட்ராக் போடுறதுனால இப்போ வராங்க. வரதுக்கு நம்மளுக்கு ஒரு காம்பன்சேஷன் குடுக்குறாங்க அப்படின்னும் போது, நம்ம இன்கேஸ் வித்திருந்தாலும் அதுதான் நடந்திருக்கும். ஸோ தட் இஸ் வில் பி டீம் டு பி சேல். டீம் டு பி சேல். அதாவது அது சேல் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி கம்பல்சரி அக்விசிஷன் கேபிட்டல் கெயின் போடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் கம்பல்சரி அக்விசிஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். when the transfer of a capital asset other than urban agro land, urban agro land இருக்கக்கூடாது. ஓகேவா? இஸ் by way of compulsory acquisition under any law, which means ரூரல் அக்ரோவா இருந்தா எக்ஸம்டட். கரெக்டா? அர்பன் அக்ரோவா இருந்தா taxable. Then what should they mention other than urban? Okay. For this case, இந்த கேஸ்க்கு taxable, which means நம்ம காமனா பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரலோட அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கு அப்படின்னா அது எக்ஸம்டட்னு பார்த்தோம். அதே மாதிரி அர்பனோட அக்ரிகல்ச்சர் லேண்டா இருந்தா அப்படி டாக்ஸபிள் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இந்த கம்பல்சரி அக்விசிஷன்ல அதர் தென் அர்பன் அக்ரோ லேண்ட்னு சொல்றோம். அப்போ அர்பன் அக்ரோ லேண்ட். அப்போ இந்த கம்பல்சரி அக்விசிஷன்ல மட்டும் ஓகேவா அர்பன்ல இருக்கிற அக்ரோ லேண்டும் சேராது. அர்பன்ல இருக்கக்கூடிய அக்ரோ லேண்டும் எக்ஸம்டட் ஃபார் கம்பல்சரி அக்விசிஷன். ஓகேவா? அர்பன் அக்ரோ லேண்ட் ஆல்சோ எக்ஸம்டட் ஃபார் திஸ் பர்பஸ். இந்த பர்பஸ்க்கு மட்டும் கம்பல்சரி அக்விசிஷனுக்கு மட்டும். காமனா பாத்தீங்கன்னா அர்பன் அக்ரோ லேண்டை வச்சிருந்தோம் அப்படின்னா டாக்ஸபிள் ஆகும். பட் இட்ஸ் கம்பல்சரி அக்விசிஷன். இன்கேஸ் அது வந்து கம்பல்சரி அக்விசிஷனுக்கு அண்டர்ல வருது அப்படின்னா தென் அது மட்டும் எக்ஸம்டட். ஓகேவா? சோ அதுதான் அங்க சொல்றான். இப்ப போய் படிச்சு பார்ப்போம். இப்ப படிச்சோன்னா புரியும். டிரான்ஸ்பர் ஆஃப் கேபிட்டல் அசெட் அதர் தென் அர்பன் அக்ரோலேண்ட். அப்போ அர்பன்ல இருக்கக்கூடிய அக்ரோலேண்ட் நான் டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தா என்ன நடக்கும்? கம்பல்சரி அக்விசிஷன்னா எக்ஸம்டட், டாக்ஸபிள்ல வராது அப்படின்றதுக்காக. காமனா அர்பன் அக்ரோலேண்ட் வந்து டாக்ஸபிள் தான். ஓகேங்களா? சோ இன் கேஸ் ஆஃப் கம்பல்சரி அக்விசிஷன் அதுக்கு அண்டர் அர்பன் அக்ரோலேண்ட் வருதுன்னா தென் தட் இஸ் எக்ஸம்டட். ஓகே? சோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றான்? When a capital asset transfer and consideration of transfer is to be determined or approved by central government, not by state government or the Reserve Bank of India, which means இப்போ அந்த கேபிட்டல் அசெட்டுக்கு ஒரு கன்சிடரேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதை டிட்டர்மைன் பண்றது யாரா இருக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றது இதுக்கு அண்டர்ல வராது. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது? ஹைவேவும் என்ஏஹெச்ஐ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி, ஹெச்ஏ. ஓகேவா? ரயில்வே இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்ல தான் வரப்போகுது. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஸ்கீம் பண்றது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்ல தான் வரும். ஓகே? சோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட்ல சொல்லிட்டான். இப்போ டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்னென்னப்பா? சேல் கன்சிடரேஷன் என்ன? டோட்டல் காம்பன்சேஷன் நாங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம், கன்சிடரேஷன் நாங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம், அது என்னோட சேல் கன்சிடரேஷன். சிஓஏன்றது என்ன? ஆஸ் யூஸ்வல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து ஆஸ் யூஸ்வல் எப்ப நம்ம வாங்கிருக்கணுமோ அது படி. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் டில் த இயர் ஆஃப் கம்பல்சரி அக்விசிஷன். எவ்வளோ அதாவது
கம்பல்சரி அக்விசிஷன் எப்போ பண்றாங்களோ அவ்வளவு நாளைக்கு வந்து நான் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த லேண்டை வந்து 2000 2010ல எடுத்திருக்கேன்னு வச்சுப்போம். கம்பல்சரி அக்விசிஷன் பண்றது 2020ல பண்றாங்க அப்படின்னா இந்த டேட் வரைக்கும் எனக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவைல் பண்ணிப்பேன். ஓகேவா? 10 இயர்ஸ் ஆல்வேஸா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் ஆயிடும். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் ஆயிடுச்சுன்னா இந்த வருஷத்தோட இன்ஃபிளேஷனும் இந்த வருஷத்தோட இன்ஃபிளேஷனும் வச்சு நான் வந்து என்ன பண்ணிப்பேன், என்னோட பெனிஃபிட்டை நான் அவைல் பண்ணிப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாக்ஸ் ரேட். டாக்ஸ் ரேட் அப்படின்னும் போது அந்த இயருக்கு எப்படி அப்ளிகபிளோ அதே தான். ஓகேவா? as applicable in the year of such compensation received, right? எக்ஸ்பென்ஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா லீகல் எக்ஸ்பெண்டிச்சர் எதனா நடந்திருக்கும், விச் மீன்ஸ் இப்போ அதை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, கம்பல்சரி அக்விசிஷன் பண்றாங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஃபீஸ், அதுக்கப்புறம் சம் அதர் புரோக்கரேஜ் லீகலா நடக்கக்கூடிய சில விஷயங்கள். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, இது வந்து கம்பல்சரி அக்விசிஷனுக்கு இனிஷியல் காம்பன்சேஷன். இங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்ல இனிஷியல் காம்பன்சேஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இது இனிஷியல் காம்பன்சேஷன். இப்போ கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட இருக்க லேண்டை வந்து எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அந்த லேண்டோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம். ஆனா நம்ம வித்தோம் அப்படின்னா ஒரு 8 லட்சத்துக்கு விற்கலாம். ஓகேவா? மதிப்பு 6 லட்சம் அப்படின்றது கவர்மெண்ட் வேல்யூ 6 லட்சம். ஆனா நம்ம வித்திருந்தா ஒரு 8 லட்சத்துக்கு விற்கலாம். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஸ் போடுவோம். கேஸ் போட்டு இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து எங்க லேண்டை வந்து கம்பல்சரி அக்வைர் பண்ணிட்டாங்க. அது வந்து 8 லட்சத்துக்கு போகும். ஆனா எங்களுக்கு 6 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இன்னும் 2 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேஸ் போடுவோம். கேஸ போட்டு அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய காம்பன்சேஷன் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அப்படி நம்ம ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா அந்த காம்பன்சேஷன் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். ஓகேவா? இப்போ டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் எக்ஸ்ட்ராவா, அதாவது 6 லட்சம் கொடுத்துருக்கானுங்க, எனக்கு இன்னும் 2 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேஸ் போட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா வாங்குறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். ஸோ அந்த என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் நான் ரிசீவ் பண்றேன் அப்படின்னா அப்போ நான் எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல் கன்சிடரேஷன். டோட்டல் என்ஹான்ஸ் காம்பன்சேஷன் நான் எவ்வளவு ரிசீவ் பண்றேன் அதை நான் எடுத்துப்பேன். ஓகேவா? ஐயோ, டோட்டல் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் நான் எவ்வளவு ரிசீவ் பண்றேனோ அதை நான் வந்து சேல் கன்சிடரேஷன் எடுத்துப்பேன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நில் ஆயிடும். ஏன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நில்லு? ஏன்னா போன தடவை நம்ம ஒரிஜினல் காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணும் போதே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் போட்டு ஆஸ் யூஷுவல் காமிச்சிட்டோம். அதனால இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நில் ஆயிடும். ஓகேவா? நேச்சர் என்ன நேச்சர் அது? ஆஸ் இன் கேஸ் ஆஃப் இனிஷியல் காம்பன்சேஷன் எப்படியோ, அதாவது லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா, லாங் டேர்ம் தான். ஓகேவா? அதோட நேச்சர் அப்படிதான். ஓகே, taxable in the year when enhanced compensation is received. எப்ப enhanced compensation receive ஆகுதோ அந்த இயர்ல taxable ஆகும். interest on enhanced compensation, enhanced compensation இன்ட்ரெஸ்ட் வரும், அது இருந்துச்சுன்னா அது IFOS கீழ taxable ஆகும். என்னன்னா enhanced compensationக்கு இப்போ எப்படி நான் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னா 2020ல கம்பல்சரி அக்விசிஷன் பண்ணிட்டானுங்க. கரெக்டா? 2020ல எனக்கு ஒரு 6 lakhs கொடுத்துட்டானுங்க. எனக்கு இன்னும் 2 lakhs வேணும்னு நான் கேஸ் போட்டேன். அடிஷனல் 2 lakhsக்கு நான் கேஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? கேஸ் வந்து போயிட்டே இருக்கு, ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு இருக்கு கேஸ். கிட்டத்தட்ட 2022ல தான் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா கோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்குது. கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு. யா ஓகே, யூ ஆர் எலிஜிபிள் டு திஸ் 2 lakhs அப்படின்னு கோர்ட் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருச்சு. ஓகேங்க, நீங்க இந்த 2 லட்சத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னா இந்த 2 இயர்ஸ் கேப் இருக்கு இல்லையா, இந்த 2 இயர்ஸ்க்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? ஏன் 2 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா நம்ம இங்க என்ன எடுத்துக்கல, பெனிஃபிட் எடுத்துக்கல. என்ன பெனிஃபிட் எடுத்துக்கல? இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நம்ம இங்க எடுத்துக்கல. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இங்க நம்ம எடுத்துக்கல. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம கன்சிடர் பண்ணல. ஞாபகம் இருக்கா? விச் மீன்ஸ் இங்கே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கன்சிடர் பண்ணிட்டோம். ஐசிஓஏவோ சிஓஏவோ நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிட்டோம். இந்த இடத்துல அது எதையுமே கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த இடத்துல நீங்க அது எதையுமே கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சோ அதனால நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இங்க ரிசீவ் ஆகும் இந்த கேஸ்ல என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனுக்கு. ஓகேவா? கோர்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அப்சல்யூட்டா லேட் ஆயிடும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த 2 வருஷம் 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கொடுக்கணும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படின்னா அது ஐஎஃப்ஓஎஸ் கீழ போய் டாக்ஸபிள் ஆகுது. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட். ஓகே, சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் என்எஸ் காம்பன்சேஷன் டாக்ஸபிள் ஐஎஃப்ஓஎஸ். நார்மலா மறுபடியும் லீகல் எக்ஸ்பென்ஸ் எதனா நடந்திருந்தா அதை நம்ம இங்க மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? சோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகேண்ணா. ஓகேவா? சோ இனிஷியல் காம்பன்சேஷன், என்ஹான்ஸ்ட் காம்பன்சேஷன். இப்போ இதை வச்சு நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்ஷன் உள்ள போவோம். சோ மத்த எல்லாமே காமன் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணீங்களானே இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அண்ட் தென் இது என்ஹான்ஸ்ட் காம்பன்சேஷன். இதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணீங்கனாலே விச் மீன்ஸ் இது காமனா தான் இருக்கும். ஓகேவா? வேற எங்க
will be deemed to be income chargeable under previous year final order of court to be last made. Okay, whereby reason of the death of the person who transfer of the reason the enhanced compensation considers received by the other person that gains or computed in case of enhanced compensation considers will be deemed to be applicable such other person. Okay, tax equivalent assessment as compensation of consideration received with original or enhanced above is reduced by court tribunal or other the capital gain of the year shall be recomputed considering the computation or considerations or displaced. ஓஹோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கோர்ட்டு கிட்ட போயிட்டு நம்ம அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 லட்ச ரூபா வேணும், எனக்கு 2 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேஸ் போடுறோம் இல்லையா? சோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல மறுபடியும் கோர்ட்டு போயிட்டு அதுல இறங்கி வேலை செஞ்சு விஓன்னு சொல்லுவாங்க, வேல்யூவேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஏதாவது உள்ள இறங்கி ஒர்க் பண்ணிட்டு அந்த 6 லட்ச ரூபாவை 4 லட்ச ரூபா கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கோர்ட்டு. ஓகேவா? இப்படியும் நடக்கலாம் இல்லையா? 6 லட்சத்தை நீங்க 8 லட்சமா மாத்தலாம்னு போனீங்க. ஆனா கோர்ட் வந்து 6 லட்சத்தை 4 லட்ச ரூபா மாத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு, கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைட் பி அந்த இடத்தோட மதிப்பு இவ்வளவுதான் போகுது, அந்த இடத்துக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த இடத்துல பக்கத்திலே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரி வந்து அந்த கழிவுலாம் விட்டுருக்கான், அந்த லேண்டே வந்து ஒரு மாதிரி யூஸ் பண்ண முடியாத லெவலுக்கு போயிருச்சு அப்படின்னா அப்போ அந்த லேண்டுக்கு மதிப்பு எப்படி ஆகும்? ஆட்டோமேட்டிக் கம்மியாயிரும். ஓகேவா? ஆல்ரெடி அந்த லேண்ட் அப்படிதான் இருக்கு, இதுல உனக்கு 8 லட்சம் வேணுமான்னு சொல்லிட்டு கோர்ட் என்ன பண்ணணும்னா 4 லட்ச ரூபாய் கம்மி பண்ணும். சோ அந்த மாதிரி கம்மி பண்ணாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் ரீகம்ப்யூட் பண்ணணும் அப்படின்றது இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்கான். ஓகேவா? இன்கேஸ் அது 8 லட்சமா போனாலும் மறுபடியும் ரீகம்ப்யூட் பண்ணும் அப்படின்றத மேல பாயிண்ட்ல கொடுத்துருக்கான். ஓகேவா? சோ ரிடியூஸ்டு காம்பன்சேஷன் இப்ப எப்படி என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் ஒன்று இருந்துச்சு, அந்த மாதிரி இந்த இடத்துல ரிடியூஸ்டு காம்பன்சேஷன் சொல்றானுங்க, அதை கோர்ட் கம்மி பண்றது. ஓகேவா? அப்படி இருந்தா இப்படியும் இருக்கு. ஓகே, டன். சோ இப்போ சம் போவோம். Illustration 90. Sunil has a house property acquired on 7/7/1995. ஓகே, 1995. இப்போ 1995னா உங்களுக்கு இன்னொரு ப்ரொவிஷன் ஞாபகம் வந்துடணும். என்ன ப்ரொவிஷன் ஞாபகம் வரணும்? பிஃபோர் 2001. ஓகேவா? அப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்ற ப்ரொவிஷன் ஞாபகம் வந்துட்டு அப்போ என்ன ஞாபகம் வரணும்? 2001ஓட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் எடுக்கணும். ஓகேவா? ஃபார் 3 lakhs he incurred improvement expenditure on such property 70,000 on 16/8/2000. 2001க்கு பிஃபோராவே இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கன்சிடர் பண்ணுமான்னு கேட்டா கன்சிடர் பண்ணக்கூடாது, irrelevant. ஓகேவா? அண்ட் 50,000 ஆன் 17/7/2010. அதாவது 2000ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, மறுபடியும் 2010ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. 2010ஓட இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆல் ரைட் தி क्वेश्चन ஹியர். ஸ்பிளிட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாமா? ஓகே, சோ 1995 நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல டேட்லாம் தேவைப்படாது. ஓகே, 3 lakhs இது வந்து பர்ச்சேஸ் இயர். ரைட்டா? அடுத்து வந்து ரெண்டு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 2000ல நடந்திருக்கு. எவ்வளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா 50,000. இது எனக்கு irrelevant. ஓகே, ரெண்டாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. எப்ப நடந்திருக்கு? 2010, 17/7/2010. நான் இது எழுதும் போது மட்டும் இப்படி எழுதிப்பேன், 2010-11 எழுதிப்பேன். ஏன்னா என்னால அப்பதான் வந்து இது பார்க்க முடியும், இண்டெக்ஸ் போய் கரெக்டா பார்க்க முடியும். ஓகேங்களா? மேல ஏன் 2000 இல்லைன்னா அது பிஃபோர் 2001 இருக்கு, அது எப்படி இருந்தாலும் நான் அது எனக்கு irrelevant தான், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றதுனால நான் அப்படி எழுதிட்டேன். ஓகே, சோ 2010-11ல என்னப்பா நடந்திருக்கு? ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு, அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 50,000. ஓ, மேல இருக்கிறது 70,000. அப்போ மேல இருக்கிறது 70,000, இது 50,000. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இது எனக்கு ரெலவெண்ட் தான். ரைட்டா? இது இம்ப்ரூவ்மெண்ட் சார்ந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டி ஆஸ் ஆன் 1/4/2001 இஸ் 4,50,000. ஓகேவா? 2001ல மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்கான், மேல எழுதிக்கிட்டா 2001ஓட மார்க்கெட் வேல்யூனா 4,50,000. ஏன் இது மேல எழுதுனேன்? விச் எவர் இஸ் ஹையர் எடுத்தோம் அப்படின்னா 4,50,000 தான் ஹையர். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கன்சிடர் பண்றதுக்கு நம்ம அதை தான் எடுத்துப்போம். ஓகேவா? இப்ப என்ன நடக்குதுன்னா on 16/8/2013 such property is compulsory acquired by government and compensation decided at 11,50,000. சரி, ஓகே. 20% of the compensation received on 31/3/2024 and balance on 2/6/2024. whatever it is. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு காம்பன்சேஷன், அந்த காம்பன்சேஷன்ல 20% வந்து 31/3/2024 ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2023-24 அந்த பினான்சியல் இயர்ல அது விழுகுது. கரெக்டா? அந்த பினான்சியல் இயர்ல 20% ரிசீவ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் வந்து
ஜூன் மாசம் ரிசீவ் பண்ணிருக்காங்க. அப்போ 2024-25 ஃபினான்ஷியல் இயர் விழுகுது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன டாக்ஸ் பாயிண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்போ அது டாக்ஸபிள் பண்ணும்? இங்கே இருக்கா? இந்த இயர் when the such compensation received consideration or part thereof is first received. நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் ரிசீவ்ட், அதாவது 20% நீங்க ரிசீவ் பண்றீங்க இல்லையா, அப்பவே 100% சேர்த்து டாக்ஸபிள் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த பாயிண்ட்ல டாக்ஸபிள் பாயிண்ட்ல ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன். இப்ப வந்து எப்ப வந்து அது வந்து கம்பல்சரி அக்வயர் பண்றாங்க? 16/8/2013ல. ஓகேவா? 16/8/2013லனா 2013-14ல, ரைட்? 13-14 இதுல வந்து கம்பல்சரி அக்வயர் பண்ணிட்டாங்க. கம்பல்சரி அக்விசிஷன் பண்ணிட்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 11,50,000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல வந்து 20% அப்படிங்கிறது எந்த வருஷத்துல வந்திருக்கான்? 31/3/24 அப்படின்னா இது எந்த ஃபினான்ஷியல் இயர்? 2023-24 கரெக்டா? இதுலயே நீங்க டாக்ஸபிள் பண்ணணும். அதாவது அதுல பார்ட் ஏதாவது ஃபர்ஸ்டே ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ ரிசீவ் பண்ணிருக்கோமோ அந்த பார்ட்லயே அதை வந்து நம்ம டாக்ஸபிள் பண்ணிடணும். 2023-24ல நம்ம டாக்ஸபிள் பண்ணிடணும். அந்த பாயிண்ட் தான் இங்க கொடுத்துருக்கான். இல்லையா, அந்த பாயிண்ட் தான் அது. ஓகே. சோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஓகே, காம்பன்சேஷன் வரைக்கும் ஓகே. என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் இருக்கா? சோ என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் போட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த நார்மலா காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு போடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சேல் கன்சிடரேஷன் எடுப்போம். சேல் கன்சிடரேஷன் நம்மளுக்கு இங்க என்ன? 11,50,000 கரெக்டா? அடுத்து எக்ஸ்பென்ஸ் எதனா நடந்திருக்கா? புரோக்கரேஜ் ஏதாவது நடந்திருக்கா? ஏதாவது சொல்லியிருக்காங்க? லீகல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது? எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் காட் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனுக்கு தான் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு. வேற எதுக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கல. சோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நில்லு. அப்போ எனக்கு நெட் சேல் கன்சிடரேஷன் வந்து 11,50,000. இதுல இருந்து இந்த என்ஹான்ஸ் காம்பன்சேஷன் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கோசரம் பண்ற எக்ஸ்பென்ஸ் அதுவானா? என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன்ன்றது அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கோசரம் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் 70,000 and 50,000 பண்றோம்ல, அதுவான்னு கேட்கறேன். இல்ல. என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேரா படாது. கவர்மெண்ட் ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறோம். அதாவது உங்க லேண்ட் இப்ப அக்வயர் பண்ணி கவர்மெண்ட் ஒரு காசு கொடுக்குறோம். உங்களுக்கு அது ஃபேரா படல, கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா நீங்க கேஸ் போட்டு என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் கேட்பீங்க. ஓகே ஓகேண்ணா. அப்போ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்கோசரம் பண்ற எக்ஸ்பென்ஸ் அது வேற. அது வேற. இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஓகே டன். ஓகேவா? விச் மீன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னும் போது மைட் பி அதுவுமே ஒரு ரீசனாவும் இருக்கலாம். நான் வந்து இவ்வளவு காசு கொடுத்து என் வீட்டை நான் இவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன், அந்த மாதிரியாவும் ஒரு ரீசன் இருக்கலாம். ஒரு ரீசன். ஓகே டன். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து இதுல இருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மைனஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னும் போது எது விச்செவர் இஸ் ஹையர்ல வந்து 2,40,000 or 3,00,000 whichever is higher அதை எடுத்துக்குவோம். $2,40,000 or 3,00,000 whichever is higher அதை எடுத்துக்குவோம். ஓகேவா? சோ அப்போ இந்த இடத்துல 4,50,000 இல்லையா? 4,50,000 divided by 100 into எப்பப்போ அக்வயர் பண்றாங்க? 2013ல. ஓகேவா? 2013 போது எந்த வருஷத்துல வந்துச்சு கம்பல்சரி அக்விசிஷன்? 2013-14ல விழுந்திருக்கு. 13-14க்கான இண்டெக்ஸ் என்னன்னு எடுத்து பாருங்க. இண்டெக்ஸ் வேல்யூ 4,50,000 divided by 100 into இண்டெக்ஸ் வேல்யூ போடணும் இல்லையா? உங்க புக்ல முன்னாடி திருப்பி பாருங்க, என்ன இருக்கு? 220. ஓகேவா? சோ இப்போ இதை கால்குலேட் பண்ணலாமா? 4,50,000 divided by 100 into 220. So 9,90,000. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் போடணும் இல்லையா? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம்? இங்க இருக்கக்கூடிய இந்த ரெலவெண்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். which means that is 50,000. அப்போ 50,000 divided by இம்ப்ரூவ்மெண்ட் நடந்த இயர் எது?
2010 and 11. 2010 and 11க்கான இண்டெக்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. 2010, 11. $167. 167 into 220. இது சேமா தான் வரும். ஓகேவா? 220ன்றது காமன். ஏன்னா அந்த வருஷத்துல நம்ம வந்து அதை சேல் பண்றோம். ஸோ மீன்ஸ் சேல் லெசன்ஸ் கம்பல்சரி அக்வைர் பண்றாங்க. அப்போனா 50,000 divided by 167 into 220. ஸோ ஒரு 65,868 அப்படின்னு வருது. ஸோ இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். விச் மீன்ஸ் 11,50,000 மைனஸ் 9,90,000 மைனஸ் 65,868. ஸோ 94,132. ஓகேவா? இந்த ஆன்சரா இருக்கா? 94,132. So here the answer is same. ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நான் மொத்தமா வந்து 11,50,000 அப்படியே டாக்ஸபிள் பண்ணிட்டேன். நான் வந்து தனித்தனியாலாம் பிரிக்கல. ஓகேவா? இங்க வந்து 20% தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா? 20% தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நான் அந்த 11,50,000ல 20% மட்டும் எடுத்து நான் பண்ணவே இல்லை. நான் மொத்தமா அதே வருஷத்துல டாக்ஸபிள் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த பாயிண்ட் அவன் சொல்லியிருக்கான். டாக்ஸபிள் அப்படிங்கிறது நீங்க பார்ட்டா ரிசீவ் பண்ணியிருந்தாலுமே அந்த வருஷத்துல அப்படியே டாக்ஸபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். காம்பன்சேஷன் பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்து என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனுக்கு வருவோம். ஓகேவா? ஆன் ஃபர்தர் அப்பீல் எப்போ போட்டிருக்கான்? ஆன் 16/8/2024 என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன், அதாவது 2013லே காம்பன்சேஷன் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இவன் கேஸ் போட்டிருப்பான் 2014ல. என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் எப்போ ரிசீவ் பண்ணிருக்காங்க? 2024ல ரிசீவ் பண்ணிருக்கான். ஓகேவா? ஸோ on 16/8/2024 enhanced compensation is declared by government 2 lakhs. அடிஷனலா கவர்மெண்ட் வந்து எவ்வளவு பண்ணிருக்கு? 2 lakhs பண்ணிருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கு எவ்வளவு இன்கர் பண்ணிருக்காங்க? 11,000 இன்கர் பண்ணிருக்கான். such enhanced compensation received on 18/8/2025. இதுல டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 2024லயே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு தான் என்ன பண்றான் அப்படின்னா டிக்ளேர் பண்ணதுக்கான காசை வந்து ரிசீவ் பண்றான். இப்போ இதுல டாக்ஸ் பாயிண்ட் பாருங்க. இந்த இயர் when such enhanced compensation or consideration is received. எப்போ டாக்ஸபிள் பண்ணுமா? எப்போ நீங்க காம்பன்சேஷனை ரிசீவ் பண்றீங்களோ அப்பதான் டாக்ஸபிள் பண்ணும். எப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும் அப்போ கிடையாது. அப்போ நீங்க எப்போ ரிசீவ் பண்றீங்க? 2025ல. 2025னா 2025-26க்கு போயிடுமா? அந்த இயருக்கு போயிடும் இல்லையா? கம்ப்யூட் இன்கம் அண்டர் த ஹெட் கேபிட்டல் கெயின் போட்டு சுனில் வந்து 2000 இங்கே பாருங்க அசஸ்மெண்ட் இயர் கொடுத்துருக்கான். 25-25க்கு என்ன நடக்கும்? 25-26க்கு என்ன நடக்கும்? 26-27க்கு என்ன நடக்கும்னு கேட்டிருக்கான். இப்போ நம்ம போட்டது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023-24 இந்த ப்ரீவியஸ் இயருக்கு நம்ம போட்டோம். அப்போ இதோட அசஸ்மெண்ட் இயர் என்ன? 2024-25. இதுதான் இதோட அசஸ்மெண்ட் இயர். கரெக்டா? இதோட ப்ரீவியஸ் இயர் இதுனா அப்போ அசஸ்மெண்ட் இயர் ஈக்குவல் டு 2024-25. அப்போ 2024-25க்கு நம்ம போட்டாச்சு ஆல்ரெடி. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி இதுக்கு போட்டாச்சு. இந்த வருஷம் irrelevant. இந்த வருஷம் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த வருஷத்துக்கு நம்ம போடுறோம்னா என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் போடணும். ஏன்னா என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் எப்போ ரிசீவ் ஆயிருக்கு? 2025-26ல தான் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ சேம் மேல எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். சேல் கன்சிடரேஷன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம்? 2 lakhs. அதுல இருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம்? எக்ஸ்பென்ஸ். என்ன எக்ஸ்பென்ஸ்? லீகல் எக்ஸ்பெண்டிச்சர். லீகல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு நடந்திருக்கு? 11,000. அப்போ 2 lakhs 11,000 போச்சுன்னா பிளஸ் இல்லைங்க மைனஸ். $2 lakhs minus 11,000. ஸோ 1,89,000 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதுல இருந்து நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம எடுத்துப்போமா? கிடையாது. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வராது, நில்லு. ஏன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மேலேயே நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் சரி, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் சரி, ரெண்டுத்தையும் மேலேயே கன்சிடர் பண்ணிட்டோம். அதனால இங்க நில் ஆயிரும். ஸோ ஆப்வியஸா அடுத்து என்ன பண்ணணும்பா? இதுல அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 1,89,000 வந்து டாக்ஸபிள். $1,89,000. கரெக்டா? சோ இங்க இப்போ இதுல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான், என்னென்னலாம் பண்ணிருப்போம் அப்படின்ட்டு. கன்சிடரேஷன் எப்போ ரிசீவ் ஆயிருக்கோ அப்பவே
Computation in the hands of 2025-26 has not received enhanced compensation during the previous year 24-25. Hence, nothing taxable in the 25-26. நான் சொன்னா இல்லையா அங்க 25-26ல நத்திங் டாக்ஸபிள். இந்த அசஸ்மெண்ட் இயர் ரெலவெண்டே கிடையாது. நான் இங்க ஒரு இன்டுமெண்ட் போட்டல 25-26 அந்த வருஷத்துல அந்த அந்த அசசி கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால வந்து அந்த வருஷம் வந்து டாக்ஸபிளே ஆகாது. அதனால அங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ எல்லாமே ஓகேவா? இப்போ போய் ஜஸ்ட் ஒரு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் நோட் பண்ணோம் அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் அதே மாதிரி இந்த 1,50,000 ஏன் மொத்தமா டாக்ஸபிள் பண்ணோம் ஓகேங்களா? ஸோ அது போக இந்த இந்த அசஸ்மெண்ட் இயரும் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, பார்த்தா ஏன் டாக்ஸபிள் பண்ணோம், மொத்தமா ஏன் டாக்ஸபிள் பண்ணோம், இதெல்லாம் நீங்க செக் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருக்கும் இது வரைக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? அடுத்து என்னன்னா இப்போ இந்த என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் இந்த கம்பல்சரி அக்யூசேஷன்ல சில கேசஸ் எக்ஸம்ஷன் ஆகுதான். என்னென்ன கேசஸ் எக்ஸம்ஷன் ஆகுதுன்னா யாருக்கு அப்ளிகபிள் ஆகுது இந்த எக்ஸம்ஷன் கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப் இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா கம்பல்சரி அக்யூசேஷன்ல வந்து அவங்க வரமாட்டாங்க. விச் மீன்ஸ் கேபிட்டல் கெயின் இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா வராது. நீங்க டாக்ஸே கட்ட வேண்டாம் இந்த கண்டிஷன்லாம் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா. என்னமா அசசி ஆஸ் டிரான்ஸ்ஃபர் அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட். இப்போ மேல பார்த்தோம் அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்டையுமே அர்பன் அதாவது ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரவே வராது, டெஃபினிஷன் உள்ளே வராது. ஏன்னா அது வந்து என்ன நம்ம பிகினிங்ல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அது வந்து அந்த டெஃபினிஷன் உள்ள வராது, அதுக்கு நீங்க டாக்ஸே கட்ட வேண்டாம் அப்படின்னு நம்ம பிகினிங்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். பட் இங்க என்ன சொல்றோம்னா அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் பீயிங் கேபிட்டல் அசெட்டா இருக்கு. ஆனா கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? அந்த அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சச் லேண்ட் வாஸ் யூஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் பை சச் ஹெச்யூஎஃப் ஆர் இண்டிவிஜுவல் ஆர் இஸ் பேரண்ட்ஸ் டியூரிங் த பீரியட் ஆஃப் 2 years immediately preceding the date of transfer. இப்போ கம்பல்சரி அக்விசிஷன் பண்றான் இல்லையா, அதுக்கு பிஃபோர் 2 yearsல அதாவது முந்தின 2 வருஷத்துல அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா அது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கணும். ஓகே, அந்த அர்பன் லேண்டை நார்மலா சும்மா அக்ரிகல்ச்சர் லேண்ட் சொல்லிட்டு வெத்து நிலமா அதை வச்சிட்டு இருக்க கூடாது. அது அக்ரிகல்ச்சர் லேண்டா யூஸ் பண்ணிருக்கணும் ஒரு 2 வருஷத்துக்கு. அது செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் என்னன்னா such land is transferred by way of compulsory acquisition under any law. அந்த எனி லா அப்படிங்கிறது என்னன்னா ரயில்வே ஆக்டா இருக்கலாம், இல்ல ஹைவே அத்தாரிட்டி ஆக்டா இருக்கலாம். இந்த மாதிரி அந்த டைம் பீயிங்ல எந்த லா அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அந்த லா கண்டர்ல அவங்க கம்பல்சரி அக்விசிஷன் பண்ணிருக்கணும். ஓகேவா? அது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா ஃபார் கன்சிடரேஷன் டு பி டிட்டர்மைண்ட் ஆர் அப்ரூவ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஆர்பிஐ. அது சாரி அது ஃபோர்த் பாயிண்ட்ல. தேர்ட் பாயிண்ட்ல அது செகண்ட் பாயிண்ட். அந்த கன்சிடரேஷன் யாரு கொடுத்துருக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஆர்பிஐ கொடுத்துருக்கோம். இது நம்ம மேலேயே பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஃபோர்த் என்னன்னா the compensation or consideration for such transfer is received by the assessee on or after 2004. ஏன் 2004? அப்பதான் கம்பல்சரி அக்விசிஷன் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வந்தானுங்க. ஓகேவா? சோ அதனால 2004க்கு அப்புறமா ரிசீவ் பண்ணிருக்கணும். இதெல்லாம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்னவா கம்பல்சரி அக்விசிஷன்ல இருந்து இந்த அர்பன் அக்ரிகல்ச்சர்ல இருந்து எக்ஸம்டட். அதர்வைஸ் இங்க இருக்க இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாவிட்டால் என்ன நடக்கும்? அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஆல்சோ டாக்ஸபிள் அண்டர் திஸ் கம்பல்சரி அக்விசிஷன் டாபிக். இந்த ஹெட்டிங் கண்டர்ல அதுவும் டாக்ஸபிள் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? என்ன படிக்கிறோம் புரியுது இல்லையா? எக்ஸம்ஷன் கம்பல்சரி அக்விசிஷன் எக்ஸம்ஷன் பண்றோம் அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட. அப்படி நீங்க எக்ஸாம் பண்றீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் அது சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கான்னு நீங்க பாப்பீங்க. சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இன்கம் ஆன் சச் டிரான்ஸ்ஃபர் ஷால் பி எக்ஸம்டட். டோட்டலா எக்ஸம்டட், டாக்ஸே கட்ட வேண்டாம் அந்த லேண்டுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதுதான் இப்போ உங்க புக்ல கொடுத்துருப்பான். எக்ஸம்ஷன் இன் கேஸ் ஆஃப் கம்பல்சரி அக்விசிஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் வியூ கொடுத்துருப்பான். கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அதை என்ன பண்ணிருக்கணும், தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் லேண்ட் பூலிங் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. லேண்ட் பூலிங் ஸ்கீம் அப்படின்றது என்னன்னா கவர்மெண்ட் வந்து எல்லார்கிட்ட இருந்தும் அதாவது ஒரு 10-15 பேர் இருப்பானா அந்த 10-15 பேரோட லேண்டை மொத்தமா வந்து அக்வயர் பண்ணிட்டு ஒரு ஸ்கீமுக்காக அந்த ஸ்கீம் முடிகிற வரைக்கும் அந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கீமுக்கு அதுக்கப்புறம் எவ்வளவு லேண்ட் தேவைப்பட்டுச்சோ அந்த லேண்டை எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்க லேண்டை வந்து மறுபடியும் அவங்களுக்கே பிரிச்சு கொடுத்துரும். ஓகேவா? சோ அந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் லேண்ட் பூலிங் ஸ்கீம் சொல்லுவாங்க. ஓகேவா? மொத்தமா பூல் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா எது எதெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற லேண்டை மறுபடியும் யார் யாருக்கெல்லாம் எப்படி என்னென்ன ரேஷியோல கொடுக்கணும் அப்படியோ அந்த ரேஷியோல பிரிச்சு கொடுத்துருவாங்க. இது யார் ஆரம்பிச்சது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் தான் மேஜரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? சோ அந்த ஸ்கீம் கண்டர்ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த கம்பல்சரி அக்விசிஷனும் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப். என்ன கண்டிஷனா? அசசி இஸ் த ஓனர் ஆஃப் த அசெட் பீயிங் லேண்ட் ஆர் பில்டிங்கா இருக்கணும் ஃபர்ஸ்ட் 2024 அப்புறமும் இல்ல ஆஃப்டர் ஆனர் ஆஃப்டர் போத் 2006 2014 அதுக்கு அப்புறத்துல இருந்து. ஓகே,
தென் அவர் ஓனரா இருக்கணும், அசசி ஓனரா இருக்கணும், அதுதான் அந்த பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, such asset is transferred under land pooling scheme covered under the Andhra Pradesh Capital City Land Pooling Scheme formulation and implementation rule 2015 made under the provision of Andhra Pradesh Capital Region Development Authority. So APCCLPS லெசன்ஸ் இதுதான் அந்த ஸ்கீம். அந்த ஸ்கீம் கண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீம் கண்டர்ல உங்க லேண்ட் வந்து எடுக்கப்பட்டிருக்கணும். ஓகேவா? நத்திங். அந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா ஒரு ஒரு 15 பேரோட லேண்ட் வாங்கி அந்த இடத்துல கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், ஒரு டேம் ஒண்ணு கட்டுது ஒரு கவர்மெண்ட், அப்படி இல்லைன்னா வேற என்ன பிக்சடா அந்த இடத்துல இருக்க மாதிரி. ஸோ குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கண்டர்ல இப்ப அதை வாங்கிடுச்சு அப்படின்னா டேம் கட்டிலாம் முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓகே இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் லேண்ட் இருக்கு, பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா மறுபடியும் அதெல்லாம் அவங்க இதே கொடுத்துரும், திரும்ப பிரிச்சு கொடுத்துரும் கவர்மெண்ட். இந்த மாதிரி தான், அதுதான் வந்து லேண்ட் பூலிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலியா இருக்க இடத்த எடுத்துட்டு ஒரு கிரவுண்ட் மாதிரி ஏதோ ஒண்ணு பில்ட் பண்றாங்க அப்படின்னா கூட அந்த கிரவுண்ட் பில்ட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறத வந்து அந்த மக்களுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. யார் அந்த லேண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ப்ரொபோஷனேட் ரேஷியோல கொடுத்துருவாங்க. ட்ரீட்மெண்ட். In that case, capital gain on the following transfer shall be exempted. Transfer of land and building under the both scheme exempted. Transfer of land pooling ownership certificate issued under the scheme to the assessee in respect of transfer referred in A, which means ஃபர்ஸ்ட் மேல பார்த்தது ஸ்கீம் கண்டல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னொன்னு என்னன்னா லேண்ட் பூலிங் ஸ்கீமுக்கு ஓனர்ஷிப் சர்டிபிகேட்னு ஒன்று தருவான். அந்த சர்டிபிகேட்டுமே உங்களுக்கு அசெட் தான். சர்டிபிகேட் விச் மீன்ஸ் ஷேர்ஸ் எப்படி அசெட்னு சொல்றோம், அந்த மாதிரி இந்த சர்டிபிகேட்டுமே அசெட் தான். இந்த சர்டிபிகேட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ எக்ஸப்டட். இந்த அதாவது ரெஃபர்ட் இன் ஏன்னு சொல்றது இதுதான் மேல பி கேஸ்ல. Transfer of reconstitution plot or land received by assessee against transfer mentioned in A within 2 years from the end of the financial year, in which the possession of such plot or land was handed over to him, which means மறுபடியும் அதாவது அந்த லேண்டை திரும்பி கவர்மெண்ட் கொடுத்துரும் நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து எவ்வளவு நாளுக்குள்ள கொடுக்குமா, வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள. மென்ஷன் இன் ஏன்றது இதுதான் சொல்றான், ஏல இதுதான் மென்ஷன் பண்ணது. அது வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள அவரே திரும்ப வாங்கிட்டு இருந்தாரு அப்படின்னா தென் தட் ஆல்சோ எக்ஸம்டட். ஓகே, திஸ் ஆர் த கண்டிஷன் ட்ரீட்மெண்ட். இதுல இந்த கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் மட்டுமே அது வந்து என்ன ஆகும், கம்பல்சரி அக்விசிஷன் வந்து எக்ஸம்டட் ஆயிடும். ஓகே, டாக்ஸ் பாயிண்ட். When reconstitution plot land is not transferred within say 2 years, the cost of acquisition of such land assets shall be deemed to be stamp duty value on the last day of second financial year, end of the financial year in which portion of the state capital was in hand over to the assessee, which means within 2 years குள்ள கொடுக்கல அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எஸ்டிவி எவ்வளவோ அதை எடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல டாக்ஸபிள் பண்ணிடுவீங்க. வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள பேலன்ஸ் இருக்கிறது ரிசீவ் ஆகலனா, அந்த லேண்ட் ரிசீவ் ஆகலனா, ஆஸ் பர் லேண்ட் பூலிங் ஸ்கீம் கீழே போயிட்டீங்க, வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள மறுபடியும் அந்த லேண்ட் உங்க கைக்கு வரணும். அப்படி வராவிட்டால் நீங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுத்து போட்டு அந்த பினான்சியல் இயர்ல என்ன பண்ணுவீங்க, அதை கேபிட்டல் அசெட் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, விச் மீன்ஸ் அவங்க கிட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டாக்ஸபிள் பண்ணிடுவீங்க. அப்போ இதுக்கு 2 இயர்ஸ் கேப் இருக்கு. 2 இயர்ஸ்க்குள்ள திரும்ப அந்த லேண்ட் வந்து பேலன்ஸ் இருக்க லேண்டோ இல்ல மொத்தமா உங்க லேண்ட் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கம்பல்சரி அக்வயர் பண்ண லேண்ட் போக உங்க மிச்சம் இடம் அது மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள இது நடந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து லேண்ட் பூலிங் ஸ்கீம் சொல்லுவாங்க. ஓகே, மைட் பி எனக்கு தெரிஞ்சு இது டெம்பரவரிக்கா இல்ல பெர்மனன்ட்டுக்கான்னு எனக்கு தெரியல. டெம்பரவரியா அக்வயர் பண்றாங்களா பெர்மனண்டா அக்வயர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த ஸ்கீம் வந்து இதுதான், குரூப் ஆஃப் த மெம்பர் கிட்ட இருந்து லேண்டை வாங்கிட்டு அந்த லேண்ட்ல ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க கவர்மெண்ட். ஆக்டிவிட்டி பண்ணது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய லேண்டை மறுபடியும் பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் படிச்ச வரைக்கும் எனக்கு ஞாபகம். ஸோ டெம்பரவரிக்கா பெர்மனன்ட்டுக்கு யூஸ் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள அது ரெக்கவர் ஆயிருக்கணும் அப்படின்னும் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. பட் லேண்ட் பூலிங் ஸ்கீம் கண்டர்ல வந்து ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு கொஸ்டின் கொடுக்குறான் அப்படின்னா தட் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் கம்பல்சரி அக்விசிஷன். கம்பல்சரி அக்விசிஷன்ல அது வராது. ஓகே, அது மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். ஓகேவா? புரிஞ்சுதா? எது எது எக்ஸம்ஷன் ரெண்டுத்துலயும்? ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் போட்டா போலாண்ணா. ஓகே டன். ஸோ நவ் இது வரைக்கும் கம்பல்சரி அக்விசிஷன் இஸ் கம்ப்ளீட்டட். அடுத்து என்னன்னா ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட், ஜேடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றது என்னன்னா சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட லேண்ட் இருக்கு, நீங்க வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்ம 2 பேரும் என்ன பண்றோம்னா ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடணும். ஓகே, நான் லேண்டை தரேன், நீ எனக்கு பில்டிங் கட்டி கொடு, 2 பேரும் சேர்ந்து அதில் ஒரு பிசினஸ் பண்ணுவோம். இப்போ அது அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னும் போது ஸோ அதுக்கு எப்படி கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும், நான் என்ன பண்ணுவேன்னா நீங்க பில்டிங் கட்டுறதுக்கு அந்த டைமுக்கு அதை நான் உங்க நேமுக்கு மாத்தி கொடுப்பேன்.
ஓகேவா? என்னோட ஓனர்ஷிப் வந்து உங்க நேமுக்கு மாறும். அந்த லேண்ட் நான் குடுக்குறேன் அப்படின்னா, அது வந்து உங்க நேமுக்கு சேஞ்ச் ஆகும். சோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா, அப்ப வந்து எப்படி வந்து டாக்ஸபிள் பண்றது? அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர எப்படி நான் கேபிட்டல் கெயின் கீழ கொண்டு வர்றது? அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? சோ அந்த பாயிண்ட்காக தான் இத குடுத்திருக்காங்க. கேபிட்டல் கெயின் ஆன் ஜாயிண்ட் டெவலப்மென்ட் அக்ரீமென்ட். ஓகே. தி அசஸி இஸ் அன் இண்டிவிஜுவல் ஆர் HUF. இவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். வேற யாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? இண்டிவிஜுவல் HUF-ஆ இருக்கணும். சச் அசஸி டிரான்ஸ்ஃபர் கேபிட்டல் அசெட் பீயிங் லேண்டா இருக்கலாம், பில்டிங்கா இருக்கலாம், இல்ல போத்தா இருக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து இருக்கலாம். அண்டர் ஏ ஸ்பெசிஃபைட் அக்ரிமெண்ட் டு அனதர் பர்சன். ஒரு ஸ்பெசிஃபைட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம். என்ன அக்ரிமெண்டா போட்டுக்கலாம்? இப்ப நான் சொன்னதுல நான் வெறும் லேண்டை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அந்த பர்சனுக்கு. என்ன காரணம்? நீ எனக்கு பில்டிங் கட்டி கொடு அப்படின்னு நான் சொல்றேன். பில்டிங்க கூட மாத்தலாம். பில்டிங் கூட மாத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ல தான் இருக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி இப்ப நான் லேண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யாருக்கு? அனதர் பர்சனுக்கு. அனதர் பர்சன் போது இங்க யார் வருவா? ஹூஸ் த பர்சன்? அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர் அவர் வருவார். ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கு அந்த டிரான்ஸ்ஃபர். அதுக்கு அடுத்து ஸ்பெசிஃபைட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். யாரும் நானும் அந்த அனதர் பர்சன் ஸ்பெசிஃபைட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். இது ரிலேட்டடா. அந்த அக்ரிமெண்ட் என்ன மீனிங்கா? ஸ்பெசிஃபைட் அக்ரிமெண்ட் மீன்ஸ் ரெஜிஸ்டர் அக்ரிமெண்ட் இன் விச் a person owing land or building or both agree to allow another person to develop a real estate project. So நான் இன்னொரு பர்சனை அலோ பண்றேன். என்னோட லேண்ட் உள்ள நான் அலோ பண்றேன். ஓகே, நீ வந்து என் லேண்ட்ல வந்து பில்டிங்கோ இல்ல சம்திங் அந்த லேண்டை வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே பெரிய லெவல்ல மாத்தி அந்த லேண்ட் பக்கத்துல எது இதெல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி டெவலப் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நானும் இன்னொருத்தரும் ஒன்னா சேர்றோம். ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், அதான் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட். ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்காக நாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றோம். So on such land or building or both, in consideration of shares being land or building or both in such project, whether with or without payment of part of the consideration in cash, which means இப்போ அதுக்கப்புறம் அந்த லேண்ட் நான் அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் அதை டெவலப்லாம் பண்ணிட்டாரு. ஸோ அந்த பிளாட்டை வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டு நாங்க விற்கிறோம் அதை. ஓகேவா? அது ஒரு கேபிட்டல் அசெட்டா இருந்துச்சு. அதை இப்போ நாங்க விற்கிறோம் அப்படின்னும் போது அப்போ ஒரு ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா? ஒரு கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ அதை நாங்க எப்படி வந்து எடுத்துப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அப்படி எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேல் கன்சிடரேஷன். இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட். இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு லேண்ட் இருக்கு. இந்த லேண்டை வந்து நான் இன்னொரு பர்சனுக்கு தேர்ட் பர்சனுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்றேன். ரைட்டா? என்னோட லேண்ட நான் வந்து ஒரு தேர்ட் பர்சனுக்கு சேஞ்ச் பண்றேன். என்ன என்ன பர்பஸ்க்காக சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, சம் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக. நீ வந்து என்னோட லேண்ட டெவலப்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக நான் இங்க சேஞ்ச் பண்றேன். கரெக்டா? சோ இதுதான் இது மட்டும் தான் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்தரா இதுக்கப்புறம் இது சேல் ஆகுது இல்ல அப்படிங்கிறது அது வேற விஷயம். ஃபர்தரா இதுக்கப்புறம் இது சேல்ஸ் ஆகுது. அது அது வந்து அபார்ட் ஃப்ரம் திஸ், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. பட் இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, என்னோட லேண்ட்ன்றது கேபிட்டல் அசெட். அண்ட் இது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான்னு கேட்டா எஸ், டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இப்போ கன்சிடரேஷன் நான் ரிசீவ் பண்ணிருக்கேனா அப்படின்னு கேட்டா எஸ், கன்சிடரேஷன் நீ ரிசீவ் பண்ணல, டெவலப்மெண்ட்காக நீ கொடுத்துருக்க. பட் நாங்க கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் கீழ டாக்ஸபிள் பண்ணுவோம். அதுதான் டீம்டுன்னு நம்ம சொல்றது. கரெக்டா? டீம்டு கன்சிடரேஷன் நம்ம சொல்லுவோம். அப்போ டீம்டு கன்சிடரேஷன் சொல்றீங்கன்னா அப்ப இந்த சுச்சுவேஷன்ல எதை சேல் கன்சிடரேஷனா எடுப்போம் அப்படின்னா இப்போ அதை சொல்லியிருக்கோம். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் ஆர் கன்சிடரேஷன் இன் கேஷ். அதாவது கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவானுங்க. ஓகே, இந்த லேண்ட் வந்து முடிஞ்சிருச்சு, ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ல வந்து நான் இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட். ஆஹா, காஸ்ட் அக்கௌண்டிங் இப்பதான் படிக்கிறீங்களா? காஸ்ட் அக்கௌண்டிங்ல வந்து உங்களுக்கு வந்து எங்க வரும்னா ப்ராசஸ் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங்னு ஒன்று இருக்கும். கான்ட்ராக்ட் காஸ்டிங்ல வந்து உங்களுக்கு அப்சல்யூட்டா இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வந்து ரொம்ப மேஜரா ப்ளே பண்ணும். உங்களுக்கு காஸ்ட் நம்ம எப்போ எடுக்கிறது அப்படின்றதுல. ஓகேவா? சோ அந்த மாதிரி கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் எப்போ கொடுக்குறானோ அந்த டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ பிளஸ் கன்சிடரேஷன் வேற எதனா கேஷா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுவுமே. ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல சேல் கன்சிடரேஷன் சொல்லிட்டான். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரொபோர்ஷனேட் காஸ்ட் ஆஃப் த அசெட் டிரான்ஸ்ஃபர். அதாவது ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல எடுப்பாங்க. ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்லனா நான் லேண்ட் தரேன், உன்னோட பில்டிங் அதுல கட்டுற அப்படின்னா என்னோட லேண்டுக்கான மதிப்பு மட்டும் என்ன அப்படின்றத பார்த்து அதோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம எடுப்போம் ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல. ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? லேண்ட் அண்ட் பில்டிங், இப்போ நான் லேண்ட் தரேன், நீ அதுல பில்டிங் கட்டுற, அது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். மறுபடியும் அதை நம்மளுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. லைக் இங்க வந்து இந்த ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்ல எல்லாமே இவனுங்களுக்குள்ளேயே தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ லேண்ட நான் தரேன், இந்த இந்த சுச்சுவேஷன் ஒண்ணு, பிளஸ் இவன் லேண்ட் தரான் பிளஸ் பில்டிங் அவன் கட்டுறான் அப்படின்னும் போது
இப்போ இப்படி இருக்கு. இது ஒரு பார்ட். இந்த பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பார்ட் வரும். இந்த பார்ட் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது ஃபர்தரா வந்து இந்த இந்த இடத்துல தான் ஆக்சுவலா சேல் கன்சிடரேஷன் வருதுன்னு சொல்றோம். இந்த இடத்துல தான் கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுதுன்னு சொல்றோம். அவன் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் இத பத்தி பேசவே இல்ல. இந்த லேண்ட் டிரான்ஸ்ஃபர் அவன் இத பத்தி பேசல இப்போ வரைக்கும். ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர்ன்றதுல சென்ஸ் சேல்ஸ் பத்தியும் பேசல. அவன் இங்கேயே நிறுத்திட்டான். இப்போ இந்த 2% டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இல்லையா? டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா இந்த 2%மே ஒரு லேண்டும் பிளஸ் ஒரு பில்டிங்கும் சேர்த்து கட்டிட்டாங்க. இதையே இவங்க 2 பேருக்குள்ள இப்ப பிரிச்சு கொடுக்கறது பேரு டிரான்ஸ்ஃபர்னு சொல்றோம். ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்ல இருந்து இப்போ இது பிரியுது இல்லையா? இது அவ டிரான்ஸ்ஃபர்னு சொல்றோம். இதை டிரான்ஸ்ஃபர்னு சொல்லும் போது சேல் கன்சிடரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவாகவும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை வந்து ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல எடுக்க சொல்றோம். ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்னா லேண்டுக்கு மதிப்பு எவ்வளவு, பில்டிங்க்கு மதிப்பு எவ்வளோ, அதை வச்சு பேஸ் பண்ணி ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல அந்த அமௌண்ட் இங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்டா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது அக்ரிமெண்ட் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த அசெட் வந்து அந்தந்த ஓனர் கிட்ட போய் சேரணும் இல்லையா? அந்த அசெட் இதை தான் அவன் டிரான்ஸ்ஃபர்னு கன்சிடர் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபருக்கு கேபிட்டல் கெயின் எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஓகேவா? மைட் பி இதை நீங்க டைரக்டா வெளியே கூட வித்திருக்கலாம். வெளியே வித்திருந்தா அப்போ டைரக்டா சேல் கன்சிடரேஷன் எவ்வளவு தெரிஞ்சிருக்கும். பட் வெளியே விற்காம உங்களுக்குள்ளேயே மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்ககிட்ட அந்த அசெட் வருது இல்லையா? சோ அப்படி வரும்போது நான் வந்து எப்படி சேல் கன்சிடரேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ போயிட்டு அந்த ப்ரொவிஷன் பார்ப்போம். இப்போ தெளிவா புரியும். சோ இப்போ பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் காஸ்ட் ஆஃப் அசெட் டிரான்ஸ்ஃபர் அந்த லேண்டும் பில்டிங்குக்கும் லேண்டுக்கு இவ்வளோ பில்டிங்குக்கு இவ்வளோ அவ்வளோன்னு உங்களால ப்ரொபோர்ஷனேட் பண்ணி அந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இதுல சம் எதுவும் இல்ல. மைட் பி சம் இருந்திருந்தா உங்களுக்கு வந்து இது இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு ப்ரொவிஷன் மாதிரி தான். ஓகேவா? ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்டா இருந்தா எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ரொவிஷன் மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? சம்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா அவைலபிள் அப் டு இயர் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எவ்வளவு நாள் கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். எப்போ நம்ம வாங்கணுமோ அதுல இருந்து கம்ப்ளீஷன் இயர் ஆஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும். அதுக்கப்புறம் டாக்ஸபிள் இந்த இயர் இன் விச் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஃபார் த ஹோல் ஆர் பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் இஷ்யூட் பை த காம்பிடென்ட் அத்தாரிட்டி. இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல என்ன லா, அந்த டைம் பீயிங்ல எந்த லா டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ்ல இருக்கோ அந்த லா தான் வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யார் சொல்லலாம், இப்போ அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்ட் படி தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சம்திங் ஏதாவது இருக்கும். அந்த ஆக்ட் படி அது உள்ள இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டு ஓகே எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாத்தையும் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணணும். ஸோ அவர் இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த வருஷத்துல நீங்க வந்து டாக்ஸபிள் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஏ அண்ட் பி 2 பேர் இருக்காங்க. ஏ லேண்ட் கொடுக்குறேன்னு சொல்றாரு, பி பில்டிங் நான் கட்டித்தரேன்னு சொல்றாரு. ஸோ 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் குள்ள போறாங்க. ஸோ அக்ரிமெண்ட் குள்ள போனதுக்கு அப்புறமா இப்போ என்ன கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சுன்னா லேண்ட்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? they didn't bother about this transfer. இங்க டிரான்ஸ்ஃபர் இல்ல, ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபைட் அக்ரிமெண்ட் அப்படின்றதுனால இதை நான் டிரான்ஸ்ஃபரா கன்சிடர் பண்ணல. மைட் பி இதை டிரான்ஸ்ஃபரா கன்சிடர் பண்ண அப்படின்னா என்ன நடக்கும்னா இங்கே கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். இப்போ இது லேண்ட் அண்ட் பில்டிங்கா மாறிடுச்சு, எல்என்பியா மாறிடுச்சு. இந்த எல்என்பி இப்ப யாருதுன்னா ஓனர் யாரு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ அண்ட் பி தான். இப்போ மறுபடியும் இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் யார் கைக்கு போகணும்னா ஏ அண்ட் பிக்கு போகணும். இந்த ஏரியால தான் இதை டிரான்ஸ்ஃபர்னு சொல்றாங்க. இப்போ இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது, லேண்ட் அண்ட் பில்டிங் இப்போ யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஏ அண்ட் பிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேல் கன்சிடரேஷனா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுத்துக்கணும்னு சொல்றோம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல எடுத்து சொல்றோம். ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ் அப்படின்னும் போது லேண்ட் பில்டிங் இது ரெண்டுத்துக்குமான ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ ஏக்கு எவ்வளவு வருது பிக்கு எவ்வளவு வருது அப்படின்னு போட்டுட்டு பேலன்ஸ் அமௌண்ட் இங்க கொடுத்துட்டு பிளஸ் வேற என்ன பார்த்தோம், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் உங்களால எப்போ எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்க முடியும் அப்படின்னா அப் டு திஸ் பாயிண்ட், அது லேண்ட் அண்ட் பில்டிங்கா மாறிச்சு இல்லையா, அப் டு திஸ் பாயிண்ட் வரைக்கும் உங்களால இண்டெக்ஸேஷன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துக்க முடியும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது கெயினா லாஸா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் வாட் எவர் இட் இஸ்.
ஓகேவா? சோ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தான் அது ஆரம்பிக்குது. இதுதான் டிரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லி எஸ்டிவில இருந்து வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேவா? அந்த அக்ரீமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா. சோ இது எல்லாமே கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் குடுத்ததுக்கு அப்புறமா நடக்கணும். கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் குடுக்கணும். கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்ன்றது என்ன? எஸ் இந்த லேண்டும் பில்டிங்கும் கட்டி முடிச்சாச்சு அப்படின்னு ஒரு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் காம்பிடென்ட் அத்தாரிட்டி குடுக்கணும். அந்த கன்சர்ன் பர்சன் வந்து ஓகே எல்லாம் கரெக்ட்டா தான் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் குடுக்கணும். ஓகேவா? இதுதான் அந்த ப்ரொவிஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோ ஒரு ஸ்டெப்பா போகும். ஸ்டெப்பா போட்டு ஃபைனலா வர்றது தான் ஆன்சர். லைக் இப்படி எஸ்டிவி அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ப்ரொபோர்ஷனல் பேஸ்ல இருக்கணும். இண்டஸ்ட்ரி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுத்துருக்கணும். இது கொடுத்திருந்தா தான் இது நடக்கும். ஓகேவா? கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். பட் யூ ஹேவ் டு கோ த்ரூ திஸ். படிக்க படிக்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருக்கிறது ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த பாயிண்ட்ல படிச்சு பாருங்க. Specified agreement means registered agreement in which person owning land or building or both agrees to allow another person to develop a real estate project on such land or building or both in consideration of shares being land or building or both in such project. Okay, on the consideration whether with or without payment. பேமெண்ட்டும் பண்ணிருக்கலாம், பேமெண்ட் பண்ணாமலும் இருக்கலாம். ஓகேவா? வித் பார்ட் ஆஃப் கன்சிடரேஷன் இன் கேஷ் இல்லைன்னா பார்ட் ஆஃப் கன்சிடரேஷன் கேஷாவும் பண்ணிருக்கலாம். ஸோ இப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னும் போது கன்சிடரேஷனே இல்லை அப்படின்னா நம்ம என்ன எடுத்துப்போம்? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இங்க ஆட் கொடுத்துட்டு கன்சிடரேஷன் ஏதாவது கேஷா ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா அவ்வளவுதான். மைட் பி இதுல ஏதாவது ஒரு சம் இருந்தா நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் சம் வரல. பின்னாடி ஏதாவது சம் இருக்கு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்ல அப்படின்னா அப்ப அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். The cost of acquisition of capital asset being share in the project in form of land or building or both covered under aforesaid provision shall be amount which is deemed to be full value of consideration while computing 45(5)(a) which means அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து ஃபுல் வேல்யூவா கன்சிடர் பண்ணிக்கணும், பார்ட் டேபிள்ல கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டான். காம்பிடென்ட் அத்தாரிட்டினா யாருன்னு கொடுத்துருக்கான், ஏதாவது ஒரு லா கண்டர்ல அவங்க இருக்கணும்னு கொடுத்துருக்கான். வேற அசி டிரான்ஸ்ஃபர் இஸ் ஷேர்ஸ் இன் அ ப்ராஜெக்ட் or on before the date of completion of certificate. In that case, aforesaid provision is not applicable, which means completion certificate கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் அப்படின்னா அப்போ இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் கேபிட்டல் கெயின் ஷால் பி டாக்ஸபிள் இன் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் சச் டிரான்ஸ்ஃபர் டுக் பிளேசஸ். ஃபர்தர் கேபிட்டல் கெயின் ஷால் பி கம்ப்யூட்டட் ஆஸ் பர் அதர் ப்ரொவிஷன். ஓகே, ஸோ அந்த இந்த ப்ரொவிஷன் தான் அப்ளிகபிள் ஆகாது. இப்போ ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் அண்டர்ல தான் அது வராதே தவிர மற்றபடி கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆயிடும். அதே ப்ரீவியஸ் இயர்ல நம்ம டாக்ஸபிள் பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு கேஸ். அதாவது ப்ரீவியஸ் இயர்ல வாங்குறது ப்ரீவியஸ் இயர்ல டாக்ஸபிள் பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும்போது ஒன்று படிச்சோம் இல்லையா? அதுல இது ஒரு கேஸ். என்னன்னா அதே சேம் ப்ரீவியஸ் இயர்ல இது நாட் அப்ளிகபிள் ஆயிடும். அண்ட் கேபிட்டல் கெயின் ஷால் பி டாக்ஸபிள் இந்த ப்ரீவியஸ் இயர்ல கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள் ஆயிடும். அதாவது கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அப்படி பண்ணிட்டாருன்னா அதே சேம் ப்ரீவியஸ் இயர்லயே அப்பவே டாக்ஸபிள் ஆயிடும். அந்த கேஸ் அதான் டிரான்ஸ்ஃபர் ஆனதுல ஃபர்தரா என்ன நடக்கும்? கேபிட்டல் ஷால் பி கம்ப்யூட்டட் அதர் ப்ரொவிஷன். இந்த ப்ரொவிஷன் படி நம்ம பண்ண மாட்டோம். அதர் ப்ரொவிஷன்ஸ் படி நார்மலா எப்படி கேபிட்டல் கெயின் ப்ரொவிஷன் வரும் அந்த மாதிரி அந்த ப்ரொவிஷன் படி நம்ம வந்து டாக்ஸபிள் பண்ணிடுவோம். ஜேடிஏ கீழே வராது, ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் கீழே வராது. அதர் ப்ரொவிஷன் கீழே நம்ம நார்மலா டாக்ஸபிள் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ திஸ் ஆர் த 3 காமன் பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ் ஜேடிஏ. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணிட்டு சம்ஸ் ஏதாவது இருந்தா நம்ம போடுவோம். பின்னாடி சம்ஸ் எனக்கு தெரிஞ்சு பழைய புக்ல இது வரைக்கும் இருந்தது கிடையாது. மேபி இந்த புக்ல இருந்தால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப் டு திஸ் we completed joint development agreement and then compulsory acquisition. Next, இது ஒன்று பார்த்துருவோமா? Distribution of asset by companies in its liquidation. இது புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே தானா? ஓகே தான் இல்லையா? கொஞ்சம் நீங்க மறுபடியும் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. அந்த வேர்டிங்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் சொல்றான்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால டிரான்ஸ்ஃபர் எங்க மென்ஷன் பண்றான் அப்படின்றத பார்த்து கரெக்டா நம்ம புடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஈஸியா இருக்கும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இது ஒன்று பார்ப்போம். இது ஒன்று முடிச்சுட்டு இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணலாம். என்னன்னா கேபிட்டல் கெயின் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசெட் பை கம்பெனிஸ் இன் இட்ஸ் லிக்விடேஷன். கம்பெனி வந்து லிக்விடேட் ஆகுது. கம்பெனி லிக்விடேட் ஆகுது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ன கொடுத்துருக்கான், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசெட். ஓகேவா? இப்போ கம்பெனி வந்து லிக்விடேஷன் ஆகுதுன்னா கம்பெனி வந்து மொத்தமா வந்து டிசால்வ் ஆகுது. நீங்க லால படிச்சிருப்பீங்க, வைண்ட் அப் அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ லிக்விடேட் ஆகுது அப்படின்னா கம்பெனி வந்து ஷட் டவுன் பண்ண போறாங்க. கம்பெனி ஷட் டவுன் பண்றாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இப்போ நம்ம காசு கொடுக்கணும். அவங்க தானே ஓனர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் தானே இப்போ அதுக்கு ஓனர்ஸ். இப்போ அவங்களுக்குலாம் நம்ம காசு கொடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி காசு இல்லைன்றதுனால கம்பெனியை எடுத்து மூடுறோம். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கம்பெனி என்ன பண்ணணும்னா அது கிட்ட இருக்கக்கூடிய அசெட் எல்லாமே அசெட்டாவே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கும். ஓகே, எங்க கிட்ட காசா இல்ல, அசெட் இருக்கு, இந்த அசெட்லாம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அசெட்டையே அப்படியே கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது, கேபிட்டல் அசெட் இருக்கு, டிரான்ஸ்ஃபரும் நடக்குது. கன்சிடரேஷன் இருக்கான்னு கேட்டா கன்சிடரேஷன் தான் இல்ல. கன்சிடரேஷன் இல்லாதனால நம்ம டீம்டுன்னு ஒரு கன்சிடரேஷன் எடுக்கணும். டீம்ட்னா என்ன எடுப்போம், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதை எடுத்துப்போம். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கம்பெனி லிக்விடேஷன் டைம்ல இது ஒண்ணு நடக்கலாம். ஸோ கம்பெனி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்னு, அந்த அசெட்டை மார்க்கெட்லயே சேல் பண்ணி, செல் இன் மார்க்கெட், ரிசீவ்டு கேஷா ரிசீவ் பண்ணி அந்த கேஷை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். கம்பெனி டைரக்டா அசெட்டை வந்து கிவ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயம் கம்பெனி வந்து பண்ணலாம். ஓகேவா? ஒன்னு, அந்த அசெட்டை வெளியே மார்க்கெட்ல வித்ததுக்கு அப்புறம் கேஷை ரிசீவ் பண்ணி அந்த கேஷை ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அசெட்டை வந்து டைரக்டா ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கம்பெனி கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இது ஆப்ஷன் 2, இது ஆப்ஷன் 1. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல கம்பெனி எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணா இந்த ப்ரொவிஷன் கீழே வரும் அப்படின்றதான் இங்க சொல்லியிருப்பான். இப்போ உங்க புக் எடுத்துக்கோங்க. கம்பெனி அண்டர் லிக்விடேஷன், சோல்ட் அசெட் இன் மார்க்கெட்ல சோல்ட் பண்ணிட்டா ரெக்வயர்ட் டு பே டாக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின். ஓகேவா? இப்போ மார்க்கெட்ல சோல்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணும், சேல் கன்சிடரேஷன் வரும், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ ரைஸ் ஆகும். ஸோ அது பே பண்ணும். பே பண்ணதுக்கு அப்புறமா கேஷை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஷேர் ஹோல்டர்ஸ் வில் பே டாக்ஸ் ஆன் capital gain on transfer of shares. ஓகேவா? which means first option 1ல கம்பெனி என்ன பண்ணுச்சு, அசெட்டை மார்க்கெட்ல சேல் பண்ணுச்சு. மார்க்கெட்ல சேல் பண்ணாங்க அசெட்டை. மார்க்கெட்ல சேல் பண்ணது கம்பெனிக்கு இங்க ஒரு அமௌண்ட் வந்திருக்குமா, அமௌண்ட் ரிசீவ்டு. அந்த ரிசீவ் ஆன அமௌண்ட் கம்பெனி என்ன பண்ணும், கேபிட்டல் கெயின்ல டாக்ஸபிள் பண்ணும். கரெக்டா? கெயின் கிடைச்சிருக்கும் கம்பெனிக்கு. மார்க்கெட்ல வித்ததுல லேண்ட வித்திருக்காங்க அப்படின்னா ஒரு கெயின் கிடைச்சிருக்கும். அது கம்பெனி வந்து அது கையாலே கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள் பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல கம்பெனிக்கு வந்து ஒரு கேஷ் ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த கேஷ் இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் கீழே கொடுத்துட்டு இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணணும், திரும்ப ஷேர்ஸ் கொடுக்கணும். கரெக்டா? இப்போ ஷேர்ஸ் வந்து வித்த கணக்கு தானே இவனுக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஷேரை வந்து சேல் பண்ண கணக்கு தான். அப்போ ஃபார் திஸ் செல்லிங் ஆஃப் ஷேர், ஷேர் ஹோல்டர்ஸ் கையில கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ்னு புரிஞ்சுதா? ஆப்ஷன் 1 புரிஞ்சுதா? ரெண்டு பேர் கையில ஏன் டாக்ஸபிள் ஆகுதுன்னு ஆப்ஷன் 1 புரிஞ்சுதா? ஒரு தடவை சொல்லுங்க. ஓகே, என்னன்னா கம்பெனி வந்து லிக்விடேஷன் ஆகுது. ஸோ கம்பெனி என்ன பண்ணுதுன்னா அது கிட்ட இருக்க அசெட்டை வந்து வெளியே சேல் பண்ணுது. இப்படி சேல் பண்ணுது அப்படின்னும் போது மார்க்கெட்ல சேல் பண்றாங்க அப்படின்னா கம்பெனி என்ன பண்ணிருக்கணும், இங்க இருந்து ஒரு சேல் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிருக்கணும். ஸோ இப்படி ஒரு சேல் கன்சிடரேஷன் ரிசீவ் ஆகுது அப்படின்னா கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த சுச்சுவேஷன்ல எப்படி ரைஸ் ஆகும், அசெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு மார்க்கெட்ல, சேல் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிருக்கு, அதுல இருந்து நம்ம மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்குது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ இதுக்கு யார் டாக்ஸ் கட்டணும்னா கம்பெனி தான் டாக்ஸ் கட்டணும். ஏன்னா ஒரு அசெட்டை வந்து வித்திருக்கு. டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? கம்பெனி லிக்விடேஷன் டைம்ல அதோட அசெட்டை வித்திருக்கு அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ரைஸ் ஆகும். காமனா இப்போ இது விட்டுருவோம். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்னா
இப்ப உங்ககிட்ட ஒரு ஷேர் இருக்கு, நீங்க ஒரு ஷேர் வச்சிருக்கீங்க, நீங்க அந்த ஷேரை தேர்ட் பர்சனுக்கு சேல் பண்றீங்க அப்படின்னா, ஒரு தேர்ட் பர்சனுக்கு சேல் பண்றீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு அங்க சேல் கன்சிடரேஷன் ரைஸ் ஆகும். நீங்க அதுல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மைனஸ் பண்ணுவீங்க. உங்க கையில லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுமா? கரெக்டா? இது புரியுதா? இது ரெண்டும். அதே சேம் வே இப்போ கம்பெனி இதை வித்து இங்க கேஷா மாத்திருச்சு. இந்த கேஷை இப்போ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் ரிட்டர்ன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த தேர்ட் பர்சனுக்கு விற்க வேண்டிய அந்த ஷேர்ஸை மறுபடியும் கம்பெனிக்கே விற்கிறான். அப்போ இவன் இங்க ஷேர் ஹோல்டர்ஸ் இப்ப திரும்ப வித்த கணக்கு தான் அது. கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்கான். ஆனா அதை வித்த கணக்குன்னு சொல்லி டீம்டு சேல்ஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் ஷேர் ஹோல்டர்ஸ் கையில? ஃபார் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கையில கேபிட்டல் கெயினை டாக்ஸபிள் பண்ணுவோம். அகைன் புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா எப்படி 2 பேர் கையில டாக்ஸபிள் ஆகுது? புரிஞ்சுதா? ஓகேவா? சோ இது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னா, டைரக்டா அசெட்டை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஓகேவா? மார்க்கெட்ல விற்காம டைரக்டா அசெட்டை வந்து கொடுத்துச்சு அப்படின்னா, கேபிட்டல் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கம்பெனி வந்து அசெட்டை யார் கொடுத்துன்னா டைரக்டா ஷேர் ஹோல்டர்ஸ் கையில கொடுத்துட்டு, ஷேர் ஹோல்டர்ஸ் கையில இருந்து ஷேர்ஸ் மட்டும் வாங்குது அப்படின்னா, இப்போ யார் கையில மட்டும் தான் டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் வில் பே டாக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் டாக்ஸபிள் பண்ற மாதிரி வருது. கம்பெனி வந்து டாக்ஸ் கட்டாது. இந்த சுச்சுவேஷன்ல கம்பெனி கையில டாக்ஸ் வராது. செகண்ட் ஆப்ஷன்ல. ஏன்னா டைரக்டா அசெட்டை யார்கிட்ட கொடுத்துருக்காது? ஷேர் ஹோல்டர்ஸ் கையில தான் கொடுத்துருக்கு. அதுக்கு பதிலாக அது ஷேரை வாங்கிருச்சு. ஆனா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கெயின் கிடைக்கும் இல்லையா? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வச்சு பார்க்கும்போது. சோ அப்படி கெயின் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை டாக்ஸபிள் பண்ணும் ஷேர் ஹோல்டர்ஸ் கையில. புரிஞ்சுதா? இப்போ ஆப்ஷன் 1 புரிஞ்சுதா? ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் 2 என்னன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சுண்ணா. ஓகே டன், சூப்பர். இந்த 2 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கொடுக்குறானோ அதுபடி நம்ம வந்து சம ஒர்க் அவுட் பண்ணி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் போயிட்டு நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கிறத படிக்கிறேன். இப்போ படிச்சா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆன் liquidation of a company after payment of its outside liabilities, எல்லா அவுட்சைட் லைபிலிட்டிஸும் பே பண்ணதுக்கு அப்புறமா ரிமைனிங் அசெட் என்ன பண்ணுவாங்களாம்? டிஸ்போஸ்ட் ஆஃப் இன் எனி ஆஃப் த ஃபாலோயிங் 2 manners. என்னென்ன பண்ண முடியுமோ? ரிமைனிங் அசெட் ஆர் சோல்ட் இன் மார்க்கெட் அண்ட் சேல் ப்ரொசீட் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் ஷேர் ஹோல்டர்ஸ். நம்ம சொன்ன ஆப்ஷன் 1. அதாவது இருக்கக்கூடிய ரிமைனிங் அசெட் எல்லாத்தையும் மார்க்கெட்ல வித்துட்டு மார்க்கெட்ல வித்த காசை வச்சு ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறது. அப்படி இல்லைன்னா ரிமைனிங் அசெட்டை வந்து டைரக்டா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்கான் அந்த 2 பாயிண்ட். Above transaction shall be treated as under for computation of capital gain. மேல பண்ணிக்கக்கூடிய இந்த 2 டிரான்சாக்ஷனும் கேபிட்டல் கெயின் கம்ப்யூட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டான். டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி. கம்பெனி கையில எப்படி டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆகுது? At the time of liquidation of a company, any transfer by way of distribution of asset among its shareholders is not treated as transfer for the purpose of capital gain. அதாவது டைரக்டா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த பர்பஸ் கண்டர்ல அது கேபிட்டல் கெயினே கிடையாது. டைரக்டா ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்திருந்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்தா கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுது. மார்க்கெட்டுக்கு கொடுக்காம டைரக்டா ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்தா இட்ஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் எ ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் திஸ் பர்பஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஹென்ஸ் இன் கேஸ் 2, இல்லடா நம்ம வேற எதுவும் மாத்தி படிக்கிறோம்னு நினைக்கிறேன். எனி ட்ரான்ஸ்ஃபர் பை வே ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசெட் அமாங் இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். சரி, ஓகே. Hence in case 2, where assets are directly distributed among shareholders, nothing shall be charged to ஓகே கரெக்டா தான் படிச்சிருக்கோம். ஓகே, அப்போ கேஸ் 2ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நத்திங் ஷல் பி சார்ஜ் டு டாக்ஸ் அண்டர் த ஹெட் ஆஃப் கேபிட்டல் கெயின். மேல சொன்னதே தான் கீழே சொல்றான். ஓகேவா? சோ எதனா ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்தா போதும். ஓகே, அதர் தென் ஆன் த அதர் ஹேண்ட் இன் கேஸ் 1, கேஸ் 1ன்றது மேல, இதுதான் கேஸ் 1. ஓகேவா? இது கேஸ் 1, இது கேஸ் 2, இதுதான் கேஸ் 1 கேஸ் 2ன்னு சொல்றோம். ஸோ இப்போ கேஸ் 1ல என்ன நடக்குது அப்படின்னா, வேர் அசெட் ஆர் சோல்ட் இன் மார்க்கெட், தேர் ஆஃப்டர் சேல் ப்ரொசீட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் ஷேர் ஹோல்டர்ஸ், தென் such sale of asset by the company in market shall be treated as transfer and chargeable under capital gain. ஸோ கேபிட்டல் கெயின்ல நம்ம அதை ட்ரீட் பண்ணுவோம். எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? சேல் கன்சிடரேஷன் ஆஸ் யூஸ்வல், எவ்வளவுக்கு நீங்க வித்திருக்கீங்களோ அது ரேட்டு. காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் ஆஸ் யூஸ்வல், எப்பவும் போல தான் எடுத்துக்க போறோம். டாக்ஸபிள் இந்த இயர் ஆஃப் சச் அசெட் ஆர் சோல்டு. காமனா எப்பவுமே எப்படி கேபிட்டல் கெயின் வந்து கால்குலேட் பண்ணுவோம், அதே மாதிரி தான். ஸோ கீழே ஒரு டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கான். When the company does not distribute the asset directly to shareholders but sell it in market, refer as first transfer and distribute the proceed among shareholders, then through such first transfer shall be liable to capital gain, but distribution of proceed among shareholders shall not be liable to capital gain. காமன் தான்டா, ஒன்றும் இல்லை. அதை வித்துட்டு அதுக்கு ஒரு காசு வாங்குறான் இல்லையா, அது கேபிட்டல் கெயின். திரும்ப அந்த காசு கொண்டு போய் ஷேர் ஹோல்டர்ஸ் கையில கொடுக்குறான் இல்லையா, அது கேபிட்டல் கெயினான்னு கேட்டா அது கேபிட்டல் கெயின் கிடையாது.
அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கையில தான் டாக்ஸபிள் ஆகும், கம்பெனி கையில டாக்ஸபிள் ஆகாது. அவன் பிரிச்சு கொடுக்குற அந்த காசு. ஓகேவா? அதே பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி வேற வேற மாதிரி சொல்றான். நம்ம நம்ம பார்த்தோம் இல்லையா 2 ஆப்ஷன். அந்த 2 ஆப்ஷன் தான் சுத்தி சுத்தி இப்படியும் வரலாம், அப்படி வரலாம், அப்படி வரலாம், அப்படி வரலாம். இதுதான் அதுல ஒண்ணு இல்ல கிழிச்சு போட்டுரு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் பாயிண்ட் இருக்கு. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ மேல வரைக்கும் நம்ம யார் கையில பார்த்தோம்? இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி. கம்பெனி கையில பார்த்தோமா? இப்போ இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் கையில பாக்குறோம். ஓகே. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கையில இருக்கு அப்படின்னா when the shareholders received money or other assets at the time of liquidation. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் இப்போ இந்த 2 ஆப்ஷன்லயுமே அது எந்த ஆப்ஷன்ல போனாலும் ஷேர் ஹோல்டர்ஸ் கையில மட்டும் கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். நீ ஆப்ஷன் 1 உள்ள போனாலும் ஷேர் ஹோல்டர்ஸ் கையில டாக்ஸபிள், ஆப்ஷன் 2 உள்ள போனாலும் ஷேர் ஹோல்டர்ஸ் கையில டாக்ஸபிள். ஓகேவா? சோ அதனால தான் இங்க சொல்லிருக்கான் மணியா ரிசீவ் பண்ணாலும் சரி ஆர் அதர் அசெட்டா ரிசீவ் பண்ணாலும் சரி at the time of liquidation of the company, when then such receipt shall be liable to capital gain as under எப்படி சேல் கன்சிடரேஷன் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த அசெட். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கோண்டா, இன்கேஸ் அது காசா கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? சோ அதனால இந்த இடத்துல ஆர்னு கொடுத்து மார்க்கெட் வேல்யூ கொடுத்துட்டோம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இந்த இடத்துல இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். டீம்டு டிவிடெண்ட் அப்படின்றத நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? டிவிடெண்ட் அப்படிங்கிறது வேற. டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஐஎஃப்ஓஎஸ் கீழ டாக்ஸபிள் ஆகும். சோ அதனால அது வந்து நம்ம இங்க மைனஸ் பண்ணணும் டீம்டு டிவிடெண்ட் அப்படின்றத. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஸ் யூசுவல். ஓகேவா? நான் சொல்றேன் இந்த டீம்டு டிவிடெண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம படிக்கும்போது நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பின்னாடி நான் சொல்லி தரேன். விச் மீன்ஸ் ஃபர்தரா சாப்டர்ல வரும். அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ அதை கத்துக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. டீம்டு டிவிடெண்ட் தான் என்ன அப்படின்ட்டு. சோ அதர் பாயிண்ட்ஸ், அதர் திங்ஸ் ஆர் காமன். நான் ஒரு டவுட்னா ம் மேலனா அது என்னது நத்திங் ஷால் பி சார்ஜ் டு டாக்ஸ் தானே போட்டிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. இங்க hence in case to directly distribute among shareholders nothing shall be taxable under the capital gain. அதாவது nothing shall be taxable சொல்றது கம்பெனி கையில nothing shall be taxable. ஃபர்ஸ்ட் கேஸ்லனா கேஸ் 2. ஓகே சாரி கேஸ் 2ல. கேஸ் 1லனா கேஸ் 1ல வந்து கம்பெனி கையில டாக்ஸபிள் ஆகும், ஷேர் ஹோல்டர்ஸ் கையில டாக்ஸபிள் ஆகும். ஓகே பட் ஆனா இப்போ டாக்ஸ்லனா அப்ப என்ன பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரோசீட்ஸ் அமாங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷல் நாட் பி லைபிள் டு கேபிட்டல் கெயின் சொல்றாங்க. எங்கப்பா இருக்குது? நான் புக்ல பார்த்ததுனா கீழ டாக்ஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். புக்ல வந்து டாக்ஸ் பாயிண்டா? இல்ல நீங்க ஷேர் பண்ணத டாக்ஸ் பாயிண்ட் இருந்துச்சு நினைக்கிறேன். இந்த டாக்ஸ் பாயிண்ட்யா? ஆமா. அதேதான் சொல்றான். என்னன்னா when the company does not distribute the asset directly to shareholders but sell it in மார்க்கெட்ல சேல் பண்ணுது அப்படின்னா அதாவது ரெஃபர் டு ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா நம்மளுக்கு என்ன 2 பேர் கையில டாக்ஸபிள் ஆகும். இதோட இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரொசீடிங் அமாங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷல் நாட் லயபிள். அதாவது இது வரைக்கும் இருக்கிறது லயபிள், இதுக்கப்புறம் இங்க சொல்றது நாட் லயபிள். இது வரைக்கும் கேஸ் 1, இந்த பட்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது கேஸ் 2. ஓகே ஓகேண்ணா. இப்போ படிச்சு பாருங்க. when company does not distribute the asset directly to the shareholders. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து டைரக்டா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சேல் பண்ணல. இது வரைக்கும் பாருங்க. ஓகேவா? இப்போ அப்படியே இங்க இது வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே இங்க இருந்து பட்ல இருந்து படிங்களேன். பட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொசீடிங் அமாங் ஷேர் ஹோல்டர்ஸ். மேல does not distribution to the asset directly shareholders. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது? பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரொசீடிங் அமாங் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? சோ மேல கொடுத்திருக்க பாயிண்ட் இங்கே முடிஞ்சிருது. அடுத்த பாயிண்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சொன்னதேதான் திரும்ப அந்த கேஸ் 1 கேஸ் 2 தான் இப்படி மாத்தி மாத்தி கொடுத்திருக்கான். ஓகே ஓகேண்ணா. ஓகேவா? டன். சோ இப்போ இதுல இருந்து ஃபர்தரா போனோம் அப்படின்னா இந்த டீம்டு டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து அசெட்டையே வந்து டிவிடெண்டா கொடுப்பாங்க. அசெட்டையே வந்து டிவிடெண்டா கொடுப்பாங்க. டிவிடெண்ட் வந்து ஐஎஃப்ஓஎஸ் கீழே போகும், கேபிட்டல் கெயின் கீழே வராது. அதனால இந்த டீம்டு டிவிடெண்ட் நீங்க மைனஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஷேர் ஹோல்டர், உங்ககிட்ட வந்து ஒரு 10 lakhs மதிப்புள்ள ஷேர் இருக்கு. ருபீஸ் 10 lakhs. ஸோ இதுக்கு டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh வந்திருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த கேஸ்ல நம்ம பாக்குறது என்ன திருப்பி தரணும்? அசெட் வந்து திருப்பி தரணும். இப்போ கம்பெனி அசெட்டை திருப்பி தரணும் அப்படின்னா கம்பெனி எவ்வளவு ரூபாய்க்கு அசெட்டை திருப்பி தரணும்? 11 லட்சத்துக்கு திருப்பி தரணும். கரெக்டோ?
ஏன்னா இப்ப இதோட மதிப்பு 11 லட்சம் டிவிடெண்டோட சேர்த்து தரணும் அப்படின்னா 11 லட்சம் திருப்பி தரணும். இப்போ கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அசட்டை கொடுத்துருக்கு 11 லட்சம் ரூபாய்க்கு அசட்டாவே கொடுத்துருக்கு. கேபிட்டல் கெயின்ல பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 11 லட்சத்துல இருந்து டீம்டு டிவிடெண்ட் இந்த அசட்ல டீம்டு டிவிடெண்ட் எவ்வளவோ அதை நீங்க மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 10 லட்சத்துக்கு மட்டும் தான் நீங்க வந்து டாக்ஸபிள் பண்ணணும். இதை தான் நீங்க லெஸ் பண்றீங்க. 222 சொல்லுவாங்க. ஓகேவா? ஐஎஃப்ஓஎஸ் படிக்கும்போது நான் சொல்றேன் 222 செக்ஷன். சோ இதை இப்படி மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 10 lakhs காட்டுவீங்க. இப்ப புரிஞ்சுதா டீம்டு டிவிடெண்ட்னா என்னன்னு? அது ஏன் லெஸ் பண்றோம்னு புரிஞ்சுதா? ஏன்னா அதோட மதிப்பு இவ்வளவுதான். டிவிடெண்ட் இதுக்குள்ளே வராது. ஆனா அசட் கம்பெனி அசட்டா கொடுக்கும்போது டிவிடெண்ட்டையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கு. ஏன் டீம்டு டிவிடெண்ட் மைனஸ் பண்றோம்னு இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுண்ணா. ஓகேவா? சோ அதனாலதான் டீம்டு டிவிடெண்ட் நம்ம மைனஸ் பண்றோம். விச் மீன்ஸ் டிவிடெண்ட்டுக்கும் என்ன பண்ணிருக்கு கம்பெனி அசட்டாவே கொடுத்துட்டு இருக்கு. டிவிடெண்ட்டுக்கும் அசட்டாவே கொடுத்துருக்கு அப்படின்னா தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் டீம்டு டிவிடெண்ட். இப்ப படிச்சு பாருங்க. இப்போ அந்த பாயிண்ட் படிச்சீங்கன்னா புரியும். டீம்டு டிவிடெண்ட் பக்கத்தாப்புல இருக்க பாயிண்ட். எனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசெட் பை கம்பெனி அட் த டைம் ஆஃப் லிக்விடேஷன். எனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசெட் by the company at the time of liquidation is treated as a deemed dividend to the extent of accumulated profit at the time of liquidation of the liquidation of the company, which means accumulated profit ஒன்னு சொல்லுவாங்க. ஓவராலா இவ்வளவு ப்ராஃபிட் வச்சிருக்கணும், அந்த ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இவ்வளவு ப்ராஃபிட் இருக்கணும், அதுக்கு டிவிடெண்ட் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா, மினிமம் கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கும். அந்த மினிமம் கிரைட்டீரியாக்கு நம்ம அந்த டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டிவிடெண்ட்டுமே அசட்டா இப்போ இஷ்யூ பண்ணிருக்கான் அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் டீம்டு டிவிடெண்ட் 222C. ஸோ அப்படி வரும்போது அதை நீங்க லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் மட்டும் தான் சேல் கன்சிடரேஷன்ல காட்டணும். ஓகேவா? நத்திங் காமன் பாயிண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவிடெண்ட்டுக்கும் கம்பெனி வந்து அசட்டாவே கொடுக்குது அப்படின்னா அப்போ அதை நம்ம லெஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சில நோட்ஸ். என்ன நோட்ஸ் இருக்கு? when distribution is made by liquidator and the amount of distribution is less than the total amount of the shareholders fund, the distribution deemed to be took place is in a proportionate of share capital. The accumulated profit has appeared immediately before the distribution in the books of accounts of the company. Refer dividend. Less than the total amount of shareholders fund. சரி, ஓகே. இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னும் போது மொத்தமா குமுலேட்டிவா பேசுறானுங்க இந்த இடத்துல. குமுலேட்டிவானா மொத்தமா ஒரு 20 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 20 ஷேர் ஹோல்டர்ஸ் பத்தியுமே பேசுறாங்க. 20 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா 20 ஷேர் ஹோல்டர்ஸோட சேர்த்து ஒரு 20 லட்சம் இருக்குன்னு வச்சுப்போம் ஃபண்டு. 20 லட்ச ரூபா ஃபண்டு. ஒரு ஒருத்தனுக்கு அப்ப எவ்வளவு கொடுக்கணும்? 1 லட்சம் கொடுக்கணும். when distribution is made by the liquidatorல distribution made பண்ணப்படுது. அந்த amount of distribution is less than the total amount of shareholders fund. shareholders fund விட less than இருக்கு லிக்விடேட் பண்ண வேண்டியது. அதாவது 20 lakhs கொடுக்க வேண்டியது. பட் நம்ம கிட்ட 18 லட்சமோ 17 லட்சமோ தான் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல the distribution is deemed to be took place in a proportionate of the share capital and the accumulated profit has appeared immediately before the distribution in the books of accounts of the company. இப்போ என்கிட்ட இந்த ஃபண்ட் இல்ல. என்கிட்ட இப்போ வந்து ஒரு எவ்வளவு சொல்லலாம், ஒரு 16 லட்சம் தான் இருக்குன்னு வச்சுக்கோமே. இவனுங்க வந்து இப்ப ஈக்குவல் ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கானுங்க. ஈக்குவலா இருக்கானுங்க. அதாவது ஆளாளுக்கு ஒரு லட்சம் இருக்கு. ஆனா என்கிட்ட ஃபண்ட் இப்போ 16 லட்சம் தான் இருக்கு. இப்ப இந்த 16 லட்சத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ரொபோர்ஷன் பண்ணி தரணும். 16 லட்சத்தை வந்து 20 பேருக்கு ப்ரொபோர்ஷன் பண்ணணும். அந்த 20 பேருக்கு நான் எதை பேஸ் பண்ணி ப்ரொபோர்ஷன் பண்ணுவேன் அப்படின்னா என் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அப்ப எவ்வளவு இருக்கும், அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் எவ்வளவு அப்பியர் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ப்ரொபோர்ஷன் பண்றதுக்கு என் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ன வேல்யூ காட்டுதோ அதை பேஸ் பண்ணி நான் ப்ரொபோர்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். மறுபடியும் படிங்க. The distribution is deemed take places in proportion of such share capital and accumulated profit. Accumulated profit share capital சேர்த்து எவ்வளவு இருக்கோ என் புக்ல as appears immediately before the distributionக்கு முன்னாடி என் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அப்பியர் ஆயிருக்கும் இல்லையா ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ப்ரொபோர்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? சோ இதை வந்து ஐஎஃப்ஓஎஸ் படிக்கும்போது சொல்லித்தரேன் அப்படின்னு அவனே சொல்லிட்டான். ரெஃபர் டிவிடெண்ட் ஐஎஃப்ஓஎஸ் படிக்கும்போது நம்ம படிப்போம்னு சொல்லிட்டான். பட் ப்ரொபோர்ஷன் எப்போ எடுக்கும்னு தெரிஞ்சிச்சா, நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பிஃபோரா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ன ஷோ ஆகுதோ, கம்பெனியோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ன ஷோ ஆகுதோ அந்த வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணி இந்த 16 லட்சத்தை ப்ரொபோர்ஷன் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஏ பாயிண்ட். அடுத்து பி பாயிண்ட். பி பாயிண்ட்ல என்ன சொல்றோம் அப்படின்னா பேமெண்ட் இன் இன்ஸ்டால்மெண்ட் பை லிக்விடேட்டர் டு ஷேர் ஹோல்டர்ஸ். இன்கேஸ் லிக்விடேட்டர் வந்து இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி பே பண்ணாரு அப்படின்னா அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இன்கேஸ் பேமெண்ட் ரிசீவ் பை ஷேர் ஹோல்டர்ஸ் இன் இன்ஸ்டால்மெண்ட் தென் தி காஸ்ட் ஆஃப் அக்ஷன் ஷல் பி டிடக்டட் ஃப்ரம் தி இயர்லியர் இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ நம்ம ரிசீவ் பண்றோமோ அப்பவே நீங்க சிஓஏவை மைனஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா?
ஒன்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இஸ் அப்சார்ப்ட் பை த இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் தென் சப்சிக்வெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்ன பண்ணுமா, வெறும் எக்ஸ்பென்ஸை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு மத்தது எல்லாத்தையும் ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணிடுவீங்க. ஏன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல மைனஸ் பண்ணிட்டோம். எப்படி கம்பல்சரி அக்விசிஷன்ல படிச்சோம், கம்பல்சரி அக்விசிஷன்ல ஃபர்ஸ்ட் காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணும்போது நம்ம என்ன மைனஸ் பண்ணிட்டோம், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மைனஸ் பண்ணிட்டோம். என்ஹான்ஸ்ட் காம்பன்சேஷன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னன்னு போட்டோம், நில்லுன்னு போட்டோம். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஓகேவா, பி கேஸ்ல. அடுத்து சி கேஸ்ல, த டிஸ்ட்ரிபியூஷன் அசெட் மே நாட் பி அ கேபிட்டல் அசெட். ஓகே, கேபிட்டல் அசெட்டா இருக்கலாம். ஸ்டில் ப்ரொவிஷன் 46(2) ஷல் பி அட்ராக்ட். அது என்னதான் கேபிட்டல் அசெட்டா இல்லைனாலுமே 46(2) வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். 46(2) நத்திங், இதுதான். ஓகே, இது அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். எக்ஸாம்பிள், இஃப் ஆன் லிக்விடேஷன் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டட் இஸ் ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட். எக்ஸாம்பிள் அவனே கொடுத்துருக்கான். ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படிங்கிறது என்ன, கேபிட்டல் அசெட் கீழே வராது. ஓகேவா, பட் அதை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா அது நாட் பீங் கேபிட்டல் அசெட். பட் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது யாருக்கு, டு இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். சச் ஷேர் ஹோல்டர்ஸ் liable to capital gain as transfer asset on part of shareholders in such shares in the company. அப்போ என்னதான் ரூரல் அக்ரிகல்ச்சர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தாலும் தட் வில் பி கன்சிடர் அஸ் டிரான்ஸ்ஃபர். அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அதுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள் பண்ணி தான் ஆகணும். கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள் ஆகும். புரிஞ்சுதா, ஏபிசி 3 பாயிண்ட்டும். ஓகேவா, சம் உள்ள போலாமா? ஓகேண்ணா. டன். சோ இப்போ சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். என்ன சொல்லிருக்கான், this is 91 balance sheet of Purva Limited which means P Limited 31/3/2023 31/12/2023 கொடுத்துட்டான். டிசம்பருக்கு தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுவோம். ஓகே, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10 ரூபாய், பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், ரிசர்வ்ஸ், லோன்ஸ், கிரெடிட்டார்ஸ், லேண்ட், WDV ஆஸ் பர், இங்க பாத்தியா ஆஸ் பர் ஐடி ஆக்ட், ஆஸ் பர் ஐடி ஆக்ட். WDV மெஷினரி, WDV வந்து ஆஸ் பர் ஐடி ஆக்ட் எடுத்து தான் பேலன்ஸ் ஷீட் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுல தான் உங்களுக்கு டெஃபர் டாக்ஸ், டெஃபர் அசெட்னு 2 கான்செப்ட் வரும். ஓகேவா, இதெல்லாம் நீங்க ஃபர்தரா படிப்பீங்க. பட் இப்போதைக்கு அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஐடி ஆக்ட் படி மாத்திரம் அப்படின்னா இந்த டெஃபர் டாக்ஸ், டெஃபர் அசெட் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அது நீங்க அப்புறமா பார்ப்பீங்க. ஓகே, டோன்ட் வரி. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அசெட். ஸோ ஓரளவு பேலன்ஸ் ஷீட் வந்து எனக்கு டேலியாச்சு. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், கம்பெனி வென்ட் இன்டு லிக்விடேஷன். கம்பெனி லிக்விடேஷனுக்கு போறோம். அந்த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஆல் கரண்ட் அசெட் அண்ட் பில்டிங் ரியலைஸ்ட் அட் புக் வேல்யூ. சரி, எல்லா கரண்ட் அசெட்டும் பில்டிங்கும் புக் வேல்யூவாப்பா 13 லட்சம் ரூபா. அடுத்து, the realized money was applied in payment of outside liabilities and preference shareholders. ஸோ அவுட் சைட் லைபிலிட்டிஸை பே பண்றதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்றதுக்கும் அந்த 13 லட்ச ரூபா யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவுட் சைட் லைபிலிட்டிஸ் என்னென்ன, லோனு, கிரெடிட்டார்ஸ் 12 லட்சம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு ஒரு 1 லட்சம். ஸோ 13 லட்சம் அப்படியே இங்க காலி ஆயிடுச்சு. ஓகேவா, கரெக்டா 13 லட்சம். 6 6 12 12 1 13 7 13 13 டேலி, விச் மீன்ஸ் 13 lakhs அதை கேஷா மாத்தி மறுபடியும் இங்க அவுட் சைட் லைபிலிட்டிஸ் பே பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா, உத்கிரஷ் இஸ் a holder of 10% equity shares. ஓகேவா, உத்கிரஷ் அப்படின்ற ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ்ல 10% ஹோல்டரா இருக்காரு. அண்ட் 20% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. 20% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல இருக்காரு. 20% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், 10% ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, ஈக்விட்டி ஷேர்ஸ் வாஸ் ஒரிஜினலி அக்வயர்ட் பை ஹிம் ஆன் 6/8/2002. 2002ல அக்வயர் பண்ணிருக்காரு. யாரு, உத்கிரஷ் வந்து அந்த கம்பெனில பை பண்ணது. பையிங் இயர் 2002. எவ்வளவுக்கு பை பண்ணிருக்காருப்பா, எங்கடா பை பண்ண வேல்யூ காட்டல. ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்க்கிறோம். ஓகே, ஃபேஸ் வேல்யூல வாங்கியிருக்காரு. ஃபேஸ் வேல்யூ என்ன, 10 ரூபாய். எத்தனை பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணிருக்காரு உத்கிரஷ், 10%. 10% அப்படின்னா 8 lakhs divided by 10, மொத்தமா எத்தனை ஷேர்ஸ் வரும், 80,000 ஷேர்ஸா. 80,000ல 10% ஷேர்ஸ், அப்போ 8,000 ஷேர்ஸ். ஓகே, 8,000 ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருக்காரு. ஓகேவா, ஃபேஸ் வேல்யூல அப்போ 80,000 ரூபாய். ஓகே, டன், காமன். However, he subscribed to preference shares on 1/4/2022. 1/4/2022ல தான் இங்க 2002 பா ஈக்விட்டி ஷேர்ஸ். 2022ல preference shares சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு. ஓகேவா, which was issued at par. பார்ல கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ கொடுக்கல. பார் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ ரெண்டு சேம் தான். சரி, ஓகே. he received a part of the land. ஓகே, இப்போ லிக்விடேஷன் போகும்போது என்ன ரிசீவ் பண்றாராம், he received a part of land ரிசீவ் பண்றாரு. which means லிக்விடேஷன் ஆகும்போது இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு பதிலாகவும் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு பதிலாகவும் என்ன ரிசீவ் பண்றாரு, எங்க ஆளு லேண்ட ரிசீவ் பண்றாரு. எவ்வளவு ரூபாய்க்கு, 5 lakhsக்கு. ஓகே, அண்ட் கேஷ் ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 20,000. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு 20,000 கேஷா வாங்குறான்.
கம்ப்யூட் கேபிட்டல் கெயின் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி உத்கிரஷ். உத்கிரஷ் கையில எப்படி டாக்ஸபிள் ஆகும், கம்பெனி கையில எப்படி டாக்ஸபிள் ஆகும்? இப்ப கம்பெனி வந்து வெளிய மார்க்கெட்ல வித்து உத்கிரஷ்க்கு கொடுக்கல, டைரக்டா உத்கிரஷ் கையில தான் கொடுக்குது. அப்ப கம்பெனி கையில எதனா டாக்ஸபிள் ஆகுமான்னு கேட்டா கம்பெனி கையில எதுவுமே டாக்ஸபிள் ஆகாது, டைரக்டா உத்கிரஷ் கையில மட்டும் தான் டாக்ஸபிள் ஆகும். சோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2023-24. ஏன் அசஸ்மெண்ட் இயர் 2023-24 வருது? இங்க எப்போ லிக்விடேஷன் ஆகுது கம்பெனி? அந்த டேட்டை கொடுக்கலையா? சரி, இவன் எப்போ அதை ரிசீவ் பண்றான் அசட்டை? he received a part of the landன்றத. யாரா நீங்க, எங்கடா டேட்டு? சரி, ஓகே. ஸோ பேலன்ஸ் ஷீட் டேட்டை வச்சு நான் கன்சிடர் பண்றேன். பேலன்ஸ் ஷீட் டேட்டை வச்சு நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா 2023-24 என்னோட ப்ரீவியஸ் இயரா இருக்கும். விச் மீன்ஸ் பேலன்ஸ் ஷீட் டேட்டை நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா அப்போ 2024-25 என்னோட அசஸ்மெண்ட் இயரா இருக்கும். ஆனா அவன் அசஸ்மெண்ட் இயர் 2023-24 தானே எடுத்திருக்கான். இதுல எதனா டாக்ஸபிள் பாயிண்ட் ஏதாவது இருக்கா? இந்த இயர் when such asset are sold. Okay. Okay, then they consider இந்த பேலன்ஸ் ஷீட் நெக்ஸ்ட் இயருக்கு பண்ண மாதிரி போட்டுட்டு அப்போ பேலன்ஸ் ஷீட் டேட் எடுக்கிறோம் அப்படின்னா இதுதான் உங்க அசஸ்மெண்ட் இயரா இருக்கும். 2023-24 இஸ் யுவர் அசஸ்மெண்ட் இயர். தென் ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும் அப்படின்னா 2022-23 இஸ் யுவர் ப்ரீவியஸ் இயர். ஒருவேளை உங்க புக்ல தப்பா இருக்கோ? ஆடா பாவமே. இது வந்து இந்த ஆன்ஸ் ஆஃப் பூர்வா லிமிடெடுக்கு அசஸ்மெண்ட் இயர் 23-24 கொடுத்துட்டு கீழே கரெக்டா கொடுத்துருக்கான். ஓகேவா? ஆஸ் பர் பேலன்ஸ் ஷீட் படி நம்ம முதல்ல எடுத்தோம் இல்லையா, அது வந்து இந்த ஆன்ஸ் ஆஃப் உத்கர்ஷ் கைக்கு அது கரெக்ட். பட் இந்த ஆன்ஸ் ஆஃப் பூர்வா லிமிடெடுக்கு அவன் அதை அசஸ்மெண்ட் இயரா எடுத்துட்டு கம்பெனி ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா பண்ணல. இட்ஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின். ஹவவர் இஃப் எனி அசெட் இஸ் சோல்ட் இன் த மார்க்கெட் சேம் ஷல் பி லைபிள் டு கேபிட்டல் கெயின். அவன் அந்த பாயிண்ட்லாம் சொல்லிட்டு இந்த கேஸ்ல வந்து டைரக்டா அசெட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த கிவன் கேஸ் ஒன்லி கேபிட்டல் அசெட் இஸ் சோல்ட், தட் இஸ் பில்டிங், and the same being stocked at book value. Hence no capital gain arise in the hands of company. இவன் இங்க இந்த இடத்துல எதை மட்டும் தான் சேல் பண்ணிருக்கான்? பில்டிங்கை மட்டும் தான் சேல் பண்ணான். நம்ம முதல்ல ஒரு பாயிண்ட் படிச்சோம் இல்லையா, இந்த பாயிண்ட் பில்டிங்க 13 லட்சம் ரூபாய் சேல் பண்ணி அவுட் சைடு இருக்கக்கூடிய லோன் அடைச்சான்னு பார்த்தோம் இல்லையா, அது புக் வேல்யூக்கே சேல் பண்ணி புக் வேல்யூக்கே கொடுத்துட்டான். 13 லட்சத்தை வாங்கி 13 லட்சம் இப்படி கொடுத்ததுனால இந்த இடத்துல கேபிட்டல் கெயின் எதுவும் ரைஸ் ஆகல, நில் வேல்யூல தான் இருக்கு. ஓகேவா? சோ மத்தபடி வேற எதுவும் நடக்கல இந்த அசஸ்மெண்ட் இயர்ல இந்த ஆன்ஸ் ஆஃப் கம்பெனி கையில. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட் வரைக்கும் கம்பெனி இது, அதனால அவன் அசஸ்மெண்ட் இயர் அப்படி எடுத்திருக்கான். இதுக்கப்புறம் வர பாயிண்ட் தான் உத்கர்ஷ் கையில நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, ஷேர் ஹோல்டர்ஸ் கையில நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த பில்டிங்கை வித்து பில்டிங்கை புக் வேல்யூவே பண்ணதுனால கேபிட்டல் கெயின் நில் ஆயிருச்சு அப்படின்னு இந்த பாயிண்ட சொல்லி இங்க முடிச்சிட்டான். சோ இப்போ அடுத்து உத்கர்ஷ் கையில எப்படி டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அசஸ்மெண்ட் இயர் 2024-25 போட்டிருக்கான். அப்போ இதுக்கான ப்ரீவியஸ் இயர் 2023-24 இருக்கும். ஓகேவா? சோ இப்போ சம் உள்ள போவோம். இந்த கேஸ்ல கன்சிடரேஷன் நம்மளால எவ்வளவு ரிசீவ் பண்றாரு? 5 lakhs ரிசீவ் பண்ணிருக்கான்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? 5 lakhs லேண்டோட மதிப்பு 5 lakhs. இந்த 5 lakhsல அவனுக்கு வந்து ஈக்விட்டி எவ்வளவு வரணும்? அவன் எவ்வளவு ஹோல்ட் பண்ணிருந்தான்? 10% ஹோல்ட் பண்ணிருந்தான். கரெக்டா? ஈக்விட்டி ஷேர்ஸ். உத்கர்ஷ் ஹோல்ட் 10% ஈக்விட்டி ஷேர்ஸ். கரெக்டா? சோ 10% ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா சி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த லேண்ட் 5 lakhs. டீம்டு டிவிடெண்ட் 10% ஆஃப் 2 lakhs. இந்த 2 lakhs எப்படி எடுத்திருப்போம் அப்படின்னா உன்னோட ஹோல்டிங் எவ்வளவு? 10% ஆஃப் ஈக்விட்டி. 10% ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னும் போது 8 lakhs இல்ல 10, 80,000. டூ லேக்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு 20,000, அது அப்படியே டாக்ஸபிள் ஆகும். 20,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 20%. 8 lakhsல தானே 10% எடுத்துருக்கணும். என்ன ஆனதோ? மொத்தமாவே அந்த லேண்டை கொடுத்துட்டாங்களா? he received a part of land market value. part of the land தான் ரிசீவ் பண்ணிருக்கான். market value 5 lakhs.
அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. எங்க இருந்து எடுத்திருப்பான் அப்படின்னா, இப்போ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது டிவிடெண்ட் வந்து எதுல இருந்து கொடுப்பாங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்ல இருந்தா கொடுக்கணும். ப்ராஃபிட்ன்ற இந்த இடத்துல என்னன்னா ரிசர்வ் பண்றத நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் தானே கொடுப்போம். ரிசர்வ் வச்சிருக்கோம் லயபிலிட்டி சைடு அப்படின்னா அது ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நம்ம இஷ்யூ பண்ணுவோம். See the reserve is 2 lakhs here. The reserve is 2 lakhs here. ஓகேவா? ஏன்னா மத்த எல்லாமே போயிடுச்சு. இங்க இருந்த 13 லட்சம் போயிடுச்சு, இங்க இருந்து போயிடுச்சு, இங்க இருந்து போயிடுச்சு. இப்ப இந்த லேண்ட தான் கொடுக்குறான். ஒரு ரிசர்வ் இருக்க 2 lakhs தான் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டும் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கணும். அப்ப அந்த 2 lakhsல இவனுக்கு எவ்வளவு போகணும் டிவிடெண்ட்? 10% போகணும் இல்லையா? அது டீம்டு டிவிடெண்ட் தானே. சோ அந்த 10% இதுல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்னடா இது? சோ 10% நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 lakhs of 10% 20,000. டீம்டு டிவிடெண்ட் எப்படி எடுத்தான்னு புரிஞ்சுச்சா? டீம்டு டிவிடெண்ட் அவன் எப்படி எடுத்தான்னு புரிஞ்சுதா? என்னடா சோ 2 lakhsல 10% போட்டோம் அப்படின்னா 20,000 இஸ் யுவர் டீம்டு டிவிடெண்ட். சோ அந்த டீம்டு டிவிடெண்ட் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலான சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். தட் இஸ் 4,80,000. இப்போ அந்த 4,80,000 இங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம வேற எதனா எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்குமா? இல்ல. சோ நெட் சேல் கன்சிடரேஷன் 4,80,000. இப்போ இதுல இருந்து இண்டெக்ஸ் டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம பண்ணணும். ஏன் இண்டெக்ஸ் டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பண்றோம்? 2002ல தலைவன் வந்து ஷேர் வாங்கியிருந்தான். ஆனா 2023ல தான் என்ன பண்ணுது கம்பெனி திரும்ப லேண்டா கொடுக்குது. ஆப்வியஸா எங்கேயோ தாண்டிடுச்சு. 2 வருஷத்தை தாண்டி எங்கேயோ பிச்சுக்கிட்டு போகுது. சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுக்கும்போது அவன் எத்தனை பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருந்தான்? 10% ஹோல்ட் பண்ணி தான் பார்த்தோம். அப்போ 8 லட்சத்துல 10%னா எவ்வளவு ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுவான் ஃபேஸ் வேல்யூல? 80,000 ரூபாய். அதுதான் இங்க பண்ணிருக்கான். 80,000 டிவைடட் பை 105 அப்படிங்கிறது என்னன்னா 2,213க்கான வேல்யூ. ஓகே, இண்டெக்ஸ் வேல்யூ 105 இன்டூ 2023-24க்கான வேல்யூ பாத்தீங்கன்னா 348 அப்படின்னு இருக்கும். இண்டெக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்க இண்டெக்ஸ்ல. சோ இதை போட்டோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் ஆன்சர்? 2,65,143. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எதனா நடந்திருக்கான்னு கேட்டா கிடையாது. சோ அந்த 2,65,143 நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் இந்த ஆன்சர் ஆஃப் ட்ரஸ்ட் வந்து 2,14,857 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப் டு திஸ் நம்ம ஈக்விட்டிக்கான ஒர்க்கிங்கை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ்க்கான ஒர்க்கிங் போவோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் போட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன எவ்வளவு வந்து சேல் கன்சிடரேஷன்? இங்க வந்து இன்னும் ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ண வேண்டியது இந்த சம்ல என்னன்னா அந்த 13 லட்சத்தை வச்சுதான் என்ன பண்ணிருக்கான்? இந்த 13 லட்சத்தை வச்சுதான் இந்த 3யும் இந்த 10யும் வச்சு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் சேர்த்து தான் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம். கரெக்டா? நல்லா ஞாபகம் பண்ணுங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பிளஸ் லோன் இதையும் தான் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம் அந்த 13 லட்சத்தை வச்சு. அப்புறம் ஏன் அங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வருது அப்படின்னா இவன் எவ்வளவு ஹோல்ட் பண்ணிருக்கான்? இன்னும் 20% ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்கான் சொல்றான் இல்லையா? அந்த 20% டிவிடெண்ட் வரணும்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு. புரியுதா? 20%க்கு டிவிடெண்ட் வரணும் ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போ 1 lakhல 20% போட்டோம்னா 20,000 அவனுக்கு டிவிடெண்ட் போகணும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். சோ அந்த 20,000 இங்க போட்டுட்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் காஸ்ட் ஆஃப் லெசன்ஸ் ஐம் சாரி அந்த 20,000 இங்க போட்டுட்டு சேல் கன்சிடரேஷன் ஏன் இங்க 20,000 வந்துச்சுன்னா அவன் எவ்வளவு ரிசீவ் பண்றான் கேஷா? கீழே கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த கேஷ் ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 20,000 இங்க 20,000 கேஷா ரிசீவ் பண்ணிருக்கான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு பதிலா. அது டிவிடெண்ட் தான். சோ அந்த 20,000 இங்க போட்டுட்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல அகைன் நீங்க அந்த 20,000 காட்டுறீங்க. அவ்வளவுதான். 20,000 இங்க போட்டுட்டு அகைன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல இங்க அந்த 20,000 காமிச்சு நில் பண்றீங்க. ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஏன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து ஷார்ட் டர்மா இருக்கு? ஏன்னா அவன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எப்பதான் அக்வயர் பண்ணான்? 2022ல தான் அக்வயர் பண்ணான். 2022 கம்பெனி எப்ப லிக்விடேட் ஆச்சு? 2023ல லிக்விடேட் ஆச்சு. 23-24ல லிக்விடேட் ஆச்சு. சோ அதனால அது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லி இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எதுவும் கொடுக்காம டைரக்டா நீங்க நில் பண்ணிட்டீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இந்த சம்ம? புரிஞ்சுதா? ஆனா இந்த டீம் டிவிடெண்ட் மட்டும் எப்படிங்க வந்துச்சு? டீம்டு டிவிடெண்ட் வந்து ரிசர்வ் பாத்தீங்கன்னா ரிசர்வ் தான் உங்களுக்கு அக்குமுலேட்டட் ப்ராஃபிட். கரெக்டா? ரிசர்வ்ன்றது எதுல இருந்து எடுத்து வைப்பாங்கன்னா ப்ராஃபிட்ல இருந்து ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வைக்கிறது ரிசர்வ். இங்க இருக்கு இல்லையா ரிசர்வ்? உங்க கொஸ்டின் ரிசர்வ்னு இருக்கு. ரிசர்வ்ஸ்
நம்ம வந்து ப்ராஃபிட்ல இருந்து ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வைக்கிறது தான் ரிசர்வ்ஸ். அந்த ரிசர்வ்ஸ் நம்ம எப்படி கொடுப்போம்னா ப்ராஃபிட்ல இருந்து ஒதுக்கி வைக்கிறதுனா அது டிவிடெண்டா தான் நம்ம இஷ்யூ பண்ணுவோம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. சோ அந்த ரிசர்வ்ஸ்ல இருந்து 10% டிவிடெண்ட் இவனுக்கு போகணும். அந்த ரிசர்வ்ஸ் இருக்கு, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இருக்கு. அந்த ப்ராஃபிட்ல 10% ஷேர் ஹோல்டர்ஸ் இவனுக்கு அதுல வந்து 10% போகணும். சோ பேலன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு போயிடும். சோ அது டிவிடெண்ட் தான். ப்ராஃபிட் நம்ம பிரிச்சு கொடுக்கறனால அது டிவிடெண்ட் தானே. ஓகேண்ணா. ஓகேவா? சோ கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி சுத்தி வளைச்சு வர மாதிரி இருக்கும் சம்மு. பட் டேட் ரொம்ப முக்கியம், வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம், டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம். எங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இந்த சம்மு. ஓகேவா? ஆனா ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஒண்ணுமே இல்ல. எல்லாத்துலயுமே வந்து இந்த 4 ஸ்டெப் மட்டும் தான் வரும். பட் ஆனா உள்ள இருக்க வேர்டிங்ஸ் பிளஸ் வந்து அவன் கொடுத்திருக்க அப்ரோச், அந்த டாக்ஸ் பாயிண்ட், இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் சின்சியரா படிக்க வேண்டியதா இருக்கும். மத்தபடி மத்ததெல்லாம் காமன் தான். ஓகேவா? சோ கோ த்ரூ பண்ணி பாருங்க. ப்ரொவிஷன் இருக்கிறதுல ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீட் மாதிரி பண்ணிட்டு அதுல என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஏன்னா அதுல சம்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னும் போது, உங்க புக்லயே சம்ஸ் இல்லை அப்படின்னா டோன்ட் வரி. ஜஸ்ட் ப்ரொவிஷன் வந்து என்னன்னு பாத்துக்கோங்க. மைட் பி கேட்டா உங்களுக்கு அப்ரோச் பண்ண முடியும் ப்ரொவிஷனை வச்சு. ஓகேவா? சோ அதனால சம்ஸ் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இன்டெப்தா கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? டன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்கண்ணா.